Praise God. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த கடைசி நாள் உங்களோடு இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். பாஸ்டரோடு இருந்தது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். சாம் பாஸ்டருக்காக, உடன் ஊழியர்களுக்காக எல்லாருக்கும் இயேசு நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்கள் தகப்பனாருக்காக நீங்கள் எத்தனை பேர் ஜெபிக்கிறீர்கள்? ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்கணும், மஸ்ட் இல்ல? கண்டிப்பா நீங்க ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஒரு பெரிய திருச்சபையை நடத்துகிற, அவருக்கு உத்தரவாதம் எடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தினந்தோறும் ஜெபிக்கணும், தினந்தோறும் ஜெபிக்கணும். நான் இப்படி வெளியே வர்றேன் அப்படின்னா, ஓடுகிறேன், டிராவல் பண்றேன், கர்த்தர் கிருபையா நடத்துறதுக்கு காரணம் எனக்காக ஒரு கூட்டம் எப்போதும் ஜெபிக்கிறார். தினந்தோறும் ஜெபிக்கிறார்கள். ஒரு குழு தினந்தோறும் நைட்டு ஜெபிப்பாங்க எனக்காக. அது போக சபையில தினந்தோறும் ஒரு பிரேயர் ஆர்மியை, பிரேயர் டீமை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அவங்க ஜெபிக்கிறார்கள். ஒரு ஊழியக்காரனுக்கு ரொம்ப முக்கியமான தேவை ஜெபம். நீங்க கொடுக்கிற காணிக்கைகள் எல்லாவற்றை காட்டிலும் உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு ரொம்ப தேவை. உங்க தகப்பனுக்கு நீங்க தினந்தோறும் அவர் பெயரை சொல்லி ஜெபிக்கணும். சும்மா ஜெபம் பண்ணேன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. டெய்லி அவங்க பெயரை சொல்லி ஜெபிக்கணும். அவங்க குடும்பத்தின் பெயரை சொல்லி, அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லா பிள்ளைகள் பெயரை சொல்லி ஜெபிக்கணும். அப்பந்தான் கர்த்தர் நல்ல ஒரு பெரிய பாதுகாப்பு. ஏன்னா யோவான் 10:10, 1 பேதுரு 5:8, வெளிப்படுத்தினல் 12:12, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறொன்றுக்கு மறானவன் எவனை விழுங்கலாம் என்று கட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு கொஞ்ச காலமே இருக்கிறபடியால் தன் முழு பலத்தை பிரயோகப்படுத்துகிறான். உங்களை விட பல மடங்கு போராட்டத்தை எங்கள் ஊழிய பாதையில, நாங்கள் சரீரத்துல, டிராவல்ல, ஆத்மாவில் பயங்கரமா நாங்க அதை அனுபவிப்போம். அதற்கு உங்கள் ஜெபம் ஒன்றுதான் எங்களுக்கு மருந்தே தவிர வேற ஒன்றுமே கிடையாது. அதனால உங்க ஜெபம் எப்போதும் திருச்சபைக்கும் உங்கள் தகப்பன் ஊழியக்காரருக்கும் ரொம்ப அவசியம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் என்கிற ஒரு தேவ மனிதரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவரை கர்த்தர் வல்லமே எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார், மகிமையா எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். The man with the one book. பைபிளை தவிர அவர் வேற எதையுமே வாசித்ததில்லை. பைபிள் தான், பைபிள் கைமா தான் இருந்த கர்த்தருடைய தாசன். அவர்கிட்ட போய் வாட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் யுவர் மினிஸ்ட்ரி அப்படின்னு கேட்டபோது, நேராக அவர் கையை பிடிச்சு கூப்பிட்டு போய் ஒரு ரூமை திறந்து காமிச்சா, ஒரு 20 பேர் கை கோர்த்து அவர் பேரை சொல்லி சொல்லி ஜெபித்தார்களா. நீங்க ஜெபிக்கணும். ஆமென். எனக்கு என்னவோ தெரியல, நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் ஆவியில உங்கள் சபையை குறித்த ஒரே ஒரு ஜெபம் திரும்ப திரும்ப, சில நேரம் நமக்கு ஆசைப்பட்டு ஜெபிக்கிறது ஒன்று வரும், திடீர்னு ஆவியில ஏவப்பட்டு ஜெபிக்கிற ஜெபம்னு ஒன்று வரும். உங்க திருச்சபைக்கு, உங்க தகப்பனாருக்கு, உங்க பாஸ்டருக்கு, உங்க ஊழியக்காரர்களுக்கு ஜெபிக்கும் போதெல்லாம் இந்த சபையை ஏதோ பெருசா சபையை கட்டி தர்றதுக்காக தான் என்ன ஜெபிக்க சொல்லிட்டே என்னை ஏவுறாரு. இட் வில் ஹேப்பன், எனிதிங் வில் ஹேப்பன். எது வேணாலும் நடக்கலாம். ஆனா கண்டிப்பா பெரிய காரியத்தை கர்த்தர் உங்க திருச்சபைக்கு செய்ய போகிறார். என் ஆசை அதுதான். என் இருதயத்தில் என்னை ஜெபிக்க ஏவனதும் அந்த பகுதி தான். அதனால சீக்கிரமா ஒரு பெரிய திருச்சபையை கர்த்தர் இந்த நாகர்கோவில் பட்டணத்துல கர்த்தர் எழுப்பி தருவாராக. அல்லேலூயா. என்னாகமம் 4:16 நீங்க வாசித்தீங்கன்னா ஒரு வசனம் இருக்கு அழகா. தினந்தோறும் இடும் போஜன பலி அப்படின்னு இருக்கு. தினந்தோறும் இடும் போஜன பலி, தினந்தோறும் இடும் போஜன பலி, போஜன பலி. தினந்தோறும் சில காரியங்களை வேதத்துல செய்ய வேண்டியதுல சொல்லப்பட்டிருக்கு. தினந்தோறும் இடும் சர்வாங்க தகன பலி. பவுல் சொல்றார், நான் தினந்தோறும் சாகிறேன் என்று சொல்லுகிறார். தினந்தோறும் சாகிறேன் என்று சொல்லுகிறார்.
தினந்தோறும் நான் சிலுவை சுமக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தினந்தோறும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும்ன்றாரு. தினந்தோறும் தேவ ஆலயத்துக்கு வரணும்னு சொல்லப்பட்டிருக்கிறாரு. பல காரியம் டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல நமக்கு செய்யணும். டெய்லி ப்ரஷ் பண்ற மாதிரி, டெய்லி கப் ஆஃப் காஃபி எடுக்கிற மாதிரி, தினந்தோறும் ஒரு சர்வாங்க தகன பலி, போஜன பலி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார். நீங்க லேவியராகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்தையும் 23 வசனத்தை நீங்க வாசித்தா, கர்த்தருடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள் என்று போடப்பட்டிருக்கிறார். என்ன மகிமைய? கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். நீங்க 6ஆம் வசனத்துல வாசித்தா, கர்த்தர் கட்டளையிட்ட பிரகாரம் நீங்கள் செய்வீர்களானால் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். 23ல ஆரோனும் மோசேயும் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்த போது ஜனங்கள் கர்த்தருடைய மகிமையை கண்டார்கள். அப்ப மகிமை பார்க்கணும்னா கட்டளையிட்டபடி செய்யணும். கட்டளையிட்டபடி செய்யணும்னா என்ன கட்டளைன்னா, அதே 9ஆம் அதிகாரத்தினுடைய 3-4 வசனங்களை வாசித்தா அதுல ஒரு 4 பலி சொல்லப்பட்டிருக்கிறது. பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, போஜன பலி. 4 பலியை குறித்து வேதம் சொல்கிறது. பலிகள்ல மொத்தம் 10 பலிகள் இருக்கு. சின்ன பலிகள், 5 பெரிய பலிகள் அப்படின்னு சொல்லி அது வேற சப்ஜெக்ட், நம்ம அங்க போக வேண்டாம். இப்போ ஆண்டவர் சொல்றார், இதெல்லாம் கட்டளை. பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, போஜன பலி, இதெல்லாம் நீங்க செலுத்தும் போது எப்படி செலுத்தணும்னு போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த 3-4 வசனத்துல வாசிச்சா பழுதற்ற, சொல்லுங்க, எனக்கு அதான் ரொம்ப பிடிச்ச வார்த்தை, பழுதற்றன்னு அந்த இடத்துல வார்த்தை வரும். பலி செலுத்தும் போது ஊனம் இருக்கக்கூடாது, நசல் இருக்கக்கூடாது, எங்கேயும் அடிபட்டு இருக்க கூடாது, எங்கேயும் ரத்த கட்டு இருக்க கூடாது. அப்படின்னா அப்படி பிளேம்லெஸ். இயேசு கிறிஸ்து அப்படிதான் அடிக்கப்பட்டார். குற்றமற்றவராய், பாவம் இல்லாதவராய், பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? யாத்திராம் 12ல உங்க வீட்டுக்கு 1 வயது ஆட்டுக்குட்டியை, பழுதற்ற ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு நீங்கள் பஸ்காவை பலியிட வேண்டும் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா பழுதற்றன்னா அப்படியே ஒரு பழுது இருக்கக்கூடாது. அப்படின்னா பாவ நிவாரண பலிக்குன்னு செலுத்த வேண்டிய அந்த பலியில பழுது இருக்கக்கூடாது. சமாதான பலியில, சர்வாங்க தகன பலியில, போஜன பலியில. அப்ப தினந்தோறும் போஜன பலி இடணும்னு வேதத்துல இருக்கிறது. போஜனம் அப்படின்னு சொன்னா எதை குறிக்கிறது? போஜன பலினா எதை குறிக்கிறது? இயேசு சமாரியாவுக்கு போறாரு. ஒரு சமாரியா ஸ்திரீக்காக. நம்ம அப்பா மாதிரி வெரி பக்கா ஜென்டில்மேன் உலகத்திலே யாரும் கிடையாது. உங்ககிட்ட போய் சொல்றேன் பாருங்க, நம்ம அப்பா மாதிரி உலகத்திலே பக்கா ஜென்டில்மேன் உலகத்திலே யாரும் கிடையாது. இல்ல விலங்குதா விலங்குலையாடா? ஏன் கேளுங்க. சமாரியா ஸ்திரீட்ட பேசும்போது 12 பேரையும் கிளம்பி சாப்பாடு வாங்குங்கன்னு அனுப்பி விட்டாரு பாருங்க. நம்ம அப்பா யார்கிட்ட சேர்ந்து பேசணும், யாரை வச்சுட்டு பேசணும், யாரை அனுப்பி விட்டு பேசணும், எப்ப பேசணும், எப்படி பேசணும்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம பாருங்க, எல்லாரும் இருக்கும்போது டம்முன்னு உடைச்சிருவோம் பல காரியத்தை. நமக்கு கொஞ்சம் கூறு இருக்காது. ஆமாம் சொல்லுங்களேன். ஆமா, எதை எப்ப பேசணும்னே நமக்கு தெரியாது. 12 பேரை சாப்பாடு வாங்க அனுப்பிட்டு நம்மால சக்குன்னு உட்காந்து, அம்மா என்ன நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டு, அவ ஹிஸ்டரியவே சொல்லி, யாரியா நீனு அப்படின்னு கேட்டு, ஓ இப்ப குடிக்கிற தண்ணி தாகம் அடையும், நான் கொடுக்கிற தண்ணி ஜீவ தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நீங்க என்ன அப்படின்னு கேட்டா அவர் இயேசு சொன்னாரு, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறதே என் போஜனமா இருக்கிறது. அப்ப போஜன பலி அப்படின்னா பிதாவின் சித்தத்தின் செய்கிறதே போஜனம். பிதாவின் சித்தத்தின்படி செய்யறது என்னது? ஒரு ஆத்துமாவை ரட்சிக்கிறதற்காக எவ்வளவு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஒரு சமாரியா பட்டணத்துக்கு வந்து ஒரு சமாரியா ஸ்திரீக்கு சுவிசேஷம் சொல்லி முழு சமாரியாவே ரட்சிப்புகளை நடத்திட்டார். அப்ப இந்த போஜன பலி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்தும ஆதாயம் பண்றது. அவன் சொல்லுங்க,
என்ன ஆதாயம் பண்றது? ஒரே ஒரு சாட்சியை சொல்றேன், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இதை அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கலாம், சரியா? காங்கோ அப்படிங்கிற சவுத் ஆப்பிரிக்காவில் காங்கோ ஜயீர் என்கிற ஒரு பெரிய மலை, அந்த மலையை சுற்றிலும் இருக்கிற மலையில வசிக்கிற மக்கள் பயங்கரமான மலை ஜாதி மக்கள், காட்டுவாசி மக்கள். அந்த மலை ஜாதி மக்கள் மத்தியில ஊழியம் செய்யறதற்காக ஸ்வியாஃப்லெட், டேவிட் என்கிற 2 பேரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதுல ஸ்வியாஃப்லெட் ஆண்டவர் இருதயத்தை ஏவி இந்த காங்கோ பகுதிக்கு நீ போ அப்படின்னு ஆண்டவர் சொன்னதுனால டேவிட்டும் ஸ்வியாஃப்லெட்டும் புறப்பட்டு போக எத்தனித்து எல்லா வேலையும் நடக்கிறது. அப்பொழுது ஸ்வியாஃப்லெட்டுடைய கணவர் டேவிட், அவருடைய நெருங்கிய நண்பர் எரிக்சன் அவர் மனைவியும் வந்தபோது நாங்களும் உங்க கூட வர்றோம்னு சொல்லி ஆசையா வந்துகிட்டாங்க. லோத்து எப்படி ஆபிரகாம் கூட டிராவல் பண்ண நானும் வர்றேன் அப்படின்ன மாதிரி இவங்களும் வந்தாங்க. உடனே எரிக்சனும் 4 பேர் மொத்தம் பேர் புறப்பட்டு சவுத் ஆப்பிரிக்கா காங்கோவுக்கு புறப்பட்டு போறாங்க. அங்க போய் ஊழியத்தை நடத்துக்கிறதுக்காக அந்த கிராம மக்கள் உள்ள போகும்போது அந்த கிராம மக்களின் தலைவன் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள அனுப்பிவிட்டான். உள்ளே விட முடியாதுன்னு சொல்லிட்டான். ரொம்ப துக்கத்தோட என்ன செய்யணும் தெரியாம அந்த கிராமத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் அந்த மலையில இறக்கத்துல ஒரு வீடை இவங்களே கட்டினாங்க. உட்காந்து மண்ணு களிமண்ணை வச்சு எல்லாம் அங்க இருக்கிற மரத்தை கிளைகளை வைத்து ஒரு மண் வீடை அவர்களே உருவாக்கி 4 பேரும் அங்கே வசித்தார். அவங்க கொண்டு போன சாப்பாடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காலி ஆயிட்டே இருந்தது. நாட்கள் ஆனது. அங்க மலைப்பகுதியில ஒரு விதமான காய்ச்சல் வரும், ஒரு விதமான காய்ச்சல் அப்படியே அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் வருது போகுது, பலவீனப்படுகிறார்கள். காட்டுவாசி தலைவன் பார்க்கறான், 1 மாசம் 2 மாசம் என்ன இவங்க போகாம வீடை கட்டிட்டு உட்கார்ந்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு பரிதாபம் கொண்டார். என்னடா நமக்காக வந்துட்டு நம்மகிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைச்சாங்க, பரிதாபப்பட்டாரு. அப்பொழுது காட்டுவாசி தலைவனுக்கு சரி வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பையனை கையில கொஞ்சம் முட்டையும் ஒரு கோழியையும் கொஞ்சம் பாலையும் கையில கொடுத்து வாரத்துக்கு 1 முறை அனுப்பி விடுவான். 1 முறை அனுப்பி கொஞ்சம் முட்டை கொஞ்சம் பால் ஒரு கோழி இத கையில கொடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நீ வந்துருன்னு சொல்லுவான். அந்த குட்டி பையன் வருவான். ஸ்வியாஃப்லெட்டுக்கு ரொம்ப ஒரு ஆசை என்னன்னா, ஒரு குட்டி பையன் வந்துட்டானே அந்த இடத்துல இருந்துன்னு சொல்லி அவனை உட்கார வச்சு பைபிள் கதைகளை சொல்லி கொடுக்க சண்டே கிளாஸ் மாதிரி ஆரம்பிச்சா. ஒரே ஹாப்பி. ஸ்வியாஃப்லெட் 4 அடி உயரம் தான் இருப்பாங்க. ஹைட் வெறும் 4 அடி தான். ரொம்ப ஆசை, குட்டி பிள்ளை மாதிரி தான் அவங்களும் இருப்பாங்க. அதனால பிள்ளை கூட உட்காந்து அவன் கூட விளையாண்டு இயேசுவை பத்தி சொல்லி வசனத்தை சொல்லி இப்படி நாட்கள் கடந்து போய் கொண்டே இருக்கிறது. ஸ்வியாஃப்லெட் கர்ப்பவதியாய் மாறி போனார்கள். மாதங்கள் ஓடுகிறது. திடீரென்று எரிக்சனுக்கும் மனைவிக்கு இந்த காய்ச்சல் அதிகமா பாதிக்க எரிக்சன் சொல்லிட்டாரு டேவிட்ட, என்னால நீ இங்க இருக்க முடியாது, ரொம்ப டயர்டா இருக்கு, நானும் என் மனைவி கீழே இறங்கி போறோம், அதனால நீங்க பின்னாடி வாங்க, நான் ஸ்டேஷன்ல இருக்கிறேன், கீழே இருக்கிற ஸ்டேஷன்ல வெயிட் பண்றேன், தங்கி இருக்கிறேன்னு சொல்லி எரிக்சன் அவன் மனைவியும் கீழே இருக்கிற ஸ்டேஷன்ல தங்கி இருந்தார்கள். கொஞ்ச நாள் போகிறது. ஸ்வியாஃப்லெட் ஒவ்வொரு வாரம் அந்த பையன் வரும்போதெல்லாம் இயேசுவை பத்தி சொல்லுவாள், பாடல் சொல்லி கொடுப்பா, வசனம் சொல்லி கொடுப்பா. படிக்க ஆரம்பித்தான் வசனங்களை கொஞ்சம் கொஞ்சமா. நாட்கள் உருண்டோடியது. நிறமாச கர்ப்பிணியான ஸ்வியாஃப்லெட் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால், ஒரு பெண் பிள்ளை. அந்த பிள்ளைக்கு எயின் என்று பெயரிட்டார்கள். எயின் ஏன்னா ஸ்வியாஃப்லெட் டேவிட்டும் ஸ்வீடன் தேசத்தை சேர்ந்தவர்கள். ஸ்வீடன் மொழி தான் எயின். அந்த மொழியில அவர்கள் எயின் என்று பெயரிட்டார்கள். அந்த பெயரை இட்ட உடனே அது குட்டி கூட விளையாட கொஞ்ச நாள் அப்படியே 10 நாள் ஆச்சு. ஸ்வியாஃப்லெட்டுக்கு அந்த காய்ச்சல் அதிகமாய் அஃபெக்டட் ஆக ஆக 14வது நாள் பிள்ளை பிறந்து 14வது நாள்ல ஸ்வியாஃப்லெட் கர்த்தருக்குள்ள மரித்து போனார். டேவிட்டுக்கு இது தாங்கவே முடியல. ஊழியமும் உள்ள போய் செய்ய முடியல. இங்க என் ஃப்ரெண்டும் கீழே போயிட்டான், என் மனைவி இன்னைக்கு மரித்துட்டு
பிள்ளை இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவரே குழிய தோண்டி ஸ்வியாஃப்லெட்டை புதைத்து அந்த இடத்துல மூடிட்டு மண்ணை எடுத்து மேலே இப்படி எறிந்து இயேசுவை சபித்தார் டேவிட். இயேசுவை சபித்து விட்டு குழந்தையோட ஸ்டேஷனுக்கு கீழே போனார். ஸ்டேஷன்ல எரிக்சன் கையில கொடுத்துட்டு, இந்த இயேசுவும் வேண்டாம், என் பிள்ளை, என் மனைவி என்னிடத்துல பிரித்த இந்த பிள்ளையும் எனக்கு தேவையில்லை என்று எரிக்சன் கையில கொடுத்துட்டு போயிட்டான். எரிக்சன் அவன் மனைவி அந்த குழந்தைய 2 மாசம் வளர்த்தார்கள். 2வது மாதம் முடியும் போது எரிக்சன் வியாதி அதிகமாய் அவர் மரித்தார். 3-4 மாதம் ஆச்சு, எரிக்சனுடைய மனைவி மரித்தார். திரும்பவும் எயின் அனாதையாக்கப்பட்டால் ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமை உண்டாயிற்று. நாட்கள் போகுது, பிள்ளை 5 மாதம் 6 மாதம் ஆகுது. அந்த நேரம் அமெரிக்காவில இருந்து ஒரு மிஷனரி அந்த இடத்துல வந்தபோது அமெரிக்கன் மிஷனரி அந்த குழந்தையை எடுத்துட்டு, நாங்க அந்த பிள்ளையை வளர்க்கிறோன்னு அமெரிக்காவுக்கு பிள்ளை எயின் போகிறாள். எயின் என்பது ஸ்வீடன் தேசத்தின் மொழி. அதனால அவளுக்கு ஆகின்னு பெயரை மாற்றி அமெரிக்காவுக்கு கொண்டு போனார்கள். அமெரிக்காவுக்கு கொண்டு போய் அவளை வளர்க்க ஆரம்பித்தார்கள். கர்த்தருக்குள்ள வளர்ந்தால், வாலிப வயது வந்தது, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்பித்தால். அவளுடைய வாலிப வயது வந்த காலங்களில ஒரு வேத கலாசாலை, ஒரு பைபிள் காலேஜுக்கு அனுப்பி படிக்க வைத்தார்கள். அவள் அழகா படித்து முடித்தாள். இயேசுவை பற்றி ஊழியம் செய்ய ஆரம்பித்தாள். அப்பொழுது அந்த கல்லூரிக்கு வந்திருந்த தேவ் ஹட்சன் என்கிற ஒரு நல்ல ப்ரொஃபசர், அவரை அவருடைய தகப்பனார் பார்த்து ஸ்வியாஃப்லெட்டுக்கு திருமணம் செய்து கொடுக்கும், ஆகிக்கு திருமணம் செய்து கொடுக்க அவள் நல்ல மகளை திருமணம் செய்து கொடுத்தார். தேவ் ஹட்சனும் ஆகியும் வாழ ஆரம்பித்தார்கள். அப்பொழுது ஒரு நாள் அந்த கல்லூரியிலிருந்து அவ வீட்டுக்கு போகிற வழியில அநேக ஸ்வீடன் தேசத்து மொழி பேசுற அநேகரை பார்க்கிறாள். இவளுக்கு தெரியும் இவங்க அம்மா யாரு, ஸ்வியாஃப்லெட் யாருன்னு தெரியும், அவங்க அப்பா டேவிட் தெரியும். அவள் எந்த தேசத்து பெண் என்பதை ஃபாரின்ல மேக்சிமம் வளர்க்குற பிள்ளைகிட்ட சொல்லி தான் வளர்ப்பாங்க. இங்கே தான் நம்ம மறைச்சிருவோம், அங்கே சொல்லி வளர்ப்பாரு. அப்போ அவ அந்த ஸ்வீடன் தேசத்தை மக்களை பார்த்த உடனே அப்படியே பார்த்துட்டு அவங்க அம்மா ஞாபகம் வருது. உடனே வீட்டு பக்கத்தில் போகும்போது போஸ்ட் பாக்ஸில் ஒரு ஸ்வீடன் மொழி பேசுக ஸ்வீடன் பத்திரிகை, அந்த எழுத்து நிறைந்த பத்திரிகை இருந்தது. அதை எடுத்து அப்படி படம் பார்க்க ஆரம்பித்தால், அதுல ஒரு பகுதியில் பார்க்கும்போது ஒரு கல்லறை, அதுல ஸ்வியாஃப்லெட் என்று போட்டு ஒரு சிலுவை அடையாளம் வைக்கப்பட்டிருந்தது. அதுக்கு கீழே என்ன எழுதியிருக்குன்னு தெரியல. இவளுக்கு ஒரே ஆர்வம், கியூரியாசிட்டி அதிகமாய் நேர வேத கலாசாலைக்கு போனா அங்க ஸ்வீடன் மொழி பேசுறவங்ககிட்ட இந்த பத்திரிகை கொடுத்துட்டு இதை வாசிச்சு என்ன எழுதியிருக்கு சொல்லுங்கன்னு சொன்ன போது அவங்க வாசிச்சு சொன்னாங்க, இந்த இடத்துல இயேசுவை அறிந்து ஏறக்குறைய ஒரு 600 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி போட்டு அங்க ஒரு சபை நடக்கிறது என்கிற ஒரு செய்தி அதுல இருந்த உடனே இவளுக்கு ஒரே சந்தோஷம். எங்க அம்மா போன இடம், எங்க அம்மா கல்லறை இது அப்படின்னு கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார். திரும்பி நாட்கள் உருண்டோடியது. தேவ் ஹட்சனுக்கும் ஆகிக்கும் ஒரு அழகான பிள்ளைகள் பிறந்தது, 2 பிள்ளைகள் பிறந்தது. காலங்கள் உருண்டோடியது. 25வது வருட அவருடைய திருமண நாள் வந்தது. 25வது வருஷம் ஆகிக்கு வந்தது. அப்பொழுது அந்த வேத கலாசாலையில அவளுக்கு ஒரு 2 டிக்கெட் கொடுத்தாங்க. நீங்க எந்த ஊருக்குனாலும் போகலாம், நீங்க சொன்னீங்கன்னா நாங்க உங்களை அனுப்பி வைக்கிறோம் ஃப்ரீயான்னு சொல்லிட்டு. ஸ்வீடனுக்கு போகணும்னு ஆசைப்பட்ட உடனே ஆகியும் அவருடைய கணவன் தேவ் ஹட்ஸும் அவர்கள் புறப்பட்டு ஸ்வீடன் தேசத்துக்கு போனார். அங்க போய் எப்படியாவது எங்க அப்பாவை கண்டுபிடிக்க முடியுமான்னு தேடி தேடி பார்த்து கடைசியில டேவிட் இருக்கிற வீட்டிற்கு போயிட்டா. அவங்க அப்பா இருக்கிற வீட்டுக்குள்ள நுழையும் போது வாசல்ல ஒரு போர்டு எழுதி இருக்கிறது, இயேசு என்று பெயரை சொல்லுகிறவர்கள் இந்த வீட்டிற்குள் நுழையக்கூடாது, இயேசுவை பற்றி பேசுகிறவர்கள் இந்த வீட்டிற்குள்ள வராதபடி நான் கட்டளை கொடுக்கிறேன் என்று ஒரு போர்டு எழுதி வச்சிருக்கிறார் டேவிட். அதையும் மீறி உள்ள போறா, குப்பைகள், மது பாட்டல்கள், பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒரு பெண் இருக்கிறா. உள்ள அப்படி உள்ள போக போக அங்க அவங்க அப்பா குடிச்சு அப்படி வெறித்து கிடக்கிறா. இவ உள்ள நுழைஞ்சி டாடின்னு கூப்பிட்ட உடனே டேவிட் அவரையே அறியாதபடி என்று அவர்கள் இட்ட பெயரை கூப்பிடுறா. திரும்பி பார்த்து கட்டி அணைத்து
அழுகிறா. உங்க அம்மாவை என்னை விட்டு பிரிச்ச, உன்னை என்னை விட்டு பிரிச்ச இந்த இயேசு எனக்கு தேவையில்லைன்னு சொன்ன போது அந்த சாட்சியை சொல்றாங்க. ஒரு 600 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அந்த செய்தியை காண்பித்து சந்தோஷப்பட்டு டேவிட் திரும்பவும் இயேசுவுக்குள்ள ஞானஸ்தானம் எடுத்து 2 மாதம் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து 2 மாதம் கழித்து கிறிஸ்துவுக்குள்ள மரித்து அடக்கம் பண்ணப்பட்டா. ஆகி ரொம்ப சந்தோஷப்பட்டு அமெரிக்கா தேசத்துக்கு திரும்பி வந்தா. நாட்கள் உருண்டோடியது. ஒரு நாள் அவருடைய திருச்சபைக்கு சவுத் ஆப்பிரிக்காவில இருந்து ஒரு பாஸ்டர் வந்திருக்கிறார். அவர் 1,10,000 விசுவாசிகளுடைய போதகர் வந்திருக்கிறார். அவர் நமக்கு இன்னைக்கு டீச்சிங் எடுக்க போறார். அவர் சர்ச் growth பத்தி, சர்ச்சுடைய டெவலப்மெண்ட்டை குறித்து, சபை கட்டுறதை பத்தி, சுவிசேஷத்தை பத்தி நமக்கு டீச் பண்ண போறாருன்னு சொல்லி ஒரு ஃபிளையர் வந்தது. எல்லாரும் போனார்கள். ஆகி அங்க போய் உட்கார்ந்துருக்கா. அப்பொழுது அந்த 1,10,000 விசுவாசிகளுடைய போதகர் பேசிக்கிட்டே இருக்கிறார். என் சபை இப்படி 1,10,000 எப்படி ஆச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது திடீரென்று அவருடைய தாயார் ஸ்வியாஃப்லெட்டுடைய பெயரை அந்த போதகர் சொல்ல ஆரம்பிச்ச உடனே உட்கார்ந்திருந்த ஆகிக்கு உட்கார முடியல. வேகமா எழும்பி நேர மேடைக்கு போய் அந்த தேவ மனிதருடைய கையை பிடித்து, உங்களுக்கு ஸ்வியாஃப்லெட் தெரியுமா, டேவிட் தெரியுமா, காங்கோ தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே அந்த தேவ மனிதர் அந்த ஆகி மேல கை வைத்துட்டு சொன்னா, என் சகோதரியே, ஸ்வியாஃப்லெட்டுடைய முதல் கனி, முதல் விதையே அந்த சின்ன பையனே நான் தான் அப்படின்னு அவர் சொன்னார். பாருங்க, ஒரு வாரத்துக்கு ஒரு முறை கொஞ்சம் முட்டையும் கொஞ்சம் ஒரு கோழி கொஞ்சம் பாலை கொண்டு போன ஒரே ஒரு ஆத்துமாவை ஸ்வியாஃப்லெட் கர்த்தருக்குள் நடத்தின அந்த பெரிய விதை விருட்சமாய் கர்த்தர் வளர பண்ணுவாரானா, நீங்களும் நானும் தினந்தோறும் இயேசு என்று ஒருவரிடத்துல சொல்லுகிற வார்த்தை என்னடா பலன் வரலன்னு நினைக்காதீங்க. It will come on the way. நீங்கள் விதைத்த விதைகள் எல்லாம் கண்ணீரோடு விதைத்திருப்பீர்களானா, அள்ளி தூவும் விதைகளை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே போவான். தாம் மறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடு திரும்புவான். அல்லேலூயா. இயேசுவை பத்தி சொல்றதுக்கு மட்டும் வெட்கமும் படக்கூடாது, தாமதிக்கவும் கூடாது. சரி, வேத வசனத்துக்கு நேரம் திருப்புவோம். இன்னைக்கு இந்த செய்தியை முடிக்க கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. மத்தேயு 6ஆம் அதிகாரம் அதனுடைய 22, 23 வசனத்தின் அடிப்படையில் கண்ணை குறித்தும் அதனுடைய தரிசனத்தை குறித்தும் பார்வை எவ்வளவு அவசியம், இன்றைக்கு உலகம் எப்படி பார்வையை பார்க்கிறது, தேவ ஜனங்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதை குறித்த ஒரு பெரிய தரிசனத்தோடு ஆவியானவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய பார்வை ரொம்ப முக்கியம் என்பதை குறித்து திரும்ப திரும்ப தேவ ஆவியானவர் நம்மோடு பேசிட்டே இருக்கிறார். கண்களை ஏறெடுத்து பார்க்க ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்த போது அவன் தேசத்தை, இனத்தை, தகப்பன் வீட்டை விட்டான். லோத்துவை விட்ட பின்பு 4 திசையின் ஆசீர்வாதத்தை தேவன் கண்களை ஏறெடுக்க சொல்லி கொடுத்த போது அவனுக்கு தேவன் வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு என்ற 4 திசையின் ஆசீர்வாதம், உனக்கு மாத்திரல்லப்பா உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன் என்று ஆசீர்வதித்தார். லோத்தின் பார்வை எங்க இருந்தது? அதே ஆதியாகமம் 13:10 சோவாருக்கு போகிற வழி மட்டும் அந்த சோதம் கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் ஏதேனை போலவும், அப்படின்னா அது எகிப்து தேசத்தை போல அவனுக்கு இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவன் பார்வை கொஞ்சம் வித்தியாசமாய் உலகை பார்க்க ஆரம்பித்தான் என்பதை காலையிலையும் நேற்றும் பேசினேன். இன்றைக்கு காலையில ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 4-5 வசனத்துல ஆபிரகாமை மீண்டும் கர்த்தர் கையை பிடித்து கண்களை ஏறெடுத்து பார்,
இதோ வானத்து நட்சத்திரங்களை பார், எண்ண முடியுமானால் எண்ணிப்பா. கடலின் மணலை பாருப்பா. அன்கவுண்டபிள் பிளஸிங். கண்களை அவன் பார்வையை பார்க்க சொல்றார். மேல பார், இவ்வளவு ஆத்துமாக்களை உனக்கு தரப்போறேன், உன் சந்ததி இப்படியா இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமை கண்களை ஏறெடுக்க சொல்லி ஆசீர்வதித்தார். எப்பொழுது? அது ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 2 வசனத்துல 9 ராஜாக்களையும் அவர்கள் யுத்தத்தில் தோற்ற 5 ராஜாக்கள் இழந்தபோது ஆபிரகாம் ஒரு மனிதனாய் நின்று யுத்தத்தை செய்து அவர்களை எல்லாவற்றையும் சிறையிருப்பை திருப்பின போது சோதோம் கொமோரா அக்கிரமத்தை அவன் வெறுத்தான். சோதோம் கொமோராவின் பொருளை வெறுத்தான். கர்வம், ஆகார திரட்சி, நிர்விசாரமான சாங்கோபாங்கம், இதை வெறுத்த போது கர்த்தர் ஆபிரகாமை கண்களை ஏறெடுக்க சொல்லி ஆண்டவர் அவனுக்கு வானத்து நட்சத்திரங்களை கொடுத்து ஆசீர்வதித்தார். ஆமென், அல்லேலூயா. இப்போ ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனங்களை வாசித்தால், மம்ரேயின் சமபூமியில பகலின் உஷ்ணமான வேளையில ஆபிரகாம் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்த போது கர்த்தர் ஆபிரகாம் அங்கே கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ 3 புருஷர்கள் வர கண்டு அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் 3 படி மெல்லிய மாவை எடுத்துக்கொண்டு அவர்களை சமைத்து அவர்களுக்கு ஆகாரத்தை ஆயத்தம் பண்ணின போது, இதோ உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்தில் நான் வருவேன், நீ ஒரு குமாரனை பெறுவாய். மம்ரேயின் சமபூமியில பகலின் உஷ்ணமான வேளையில கூடார வாசலில உட்கார்ந்திருந்தான் ஆபிரகாம். அப்ப வானத்தை அண்ணாந்து பார்த்தான், கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். பார்க்கும்போது 3 புருஷர்கள் வருகிறார்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். 3 பேர் வருகிறார்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் என்று சொல்லவில்லை, பர்வதங்களுக்கு நேராக. பர்வதங்கள் என்று சொன்னாலே பல மலைகளை குறிக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அங்கதானே என் கண்களை ஏறெடுப்பேன், எனக்கு அங்கிருந்து தான் எனக்கு ஒத்தாசை வரும். அப்போ ஆபிரகாம் ஆண்டவர் சமூகத்தில் கண்களை ஏறெடுத்து பார்த்தா 3 புருஷர்கள், உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்தில் வருவேன், நீ ஒரு குமாரனை தழுவி கொண்டிருப்பாய். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை ரீகன்ஃபர்மேஷன் பண்றார். பிள்ளை உனக்கு முதிர் வயதில் தருவேன் என்று கர்த்தர் சொன்ன உடனே சிரிச்சது யாரு? சாராளா? சாராலாம் கை வைத்துங்க. நம்ம சாராக்கள் பத்திகளா இப்ப சந்தேகம் வந்துட்டு உங்களுக்கு. நம்ம ஆள்கிட்ட கேள்வி கேட்டாலே கை உயர்த்துறதா வேண்டாமான்றுவாங்க. ஓட்டை எங்க குத்தணும்னு தெரியாமே போயிடும் உங்களுக்கு. சொல்லுங்க, சாரான்னு சொல்றவங்களாம் கை உயர்த்துங்க. ரொம்ப சத்தம் வந்துச்சு, டக்குன்னு சவுண்டே இல்லாம போயிட்டு. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் இருக்குல்ல, சாராள் நகைத்தாள். ஆனா ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் நம்ம ஐயா நகைச்சிட்டாரு. 17ஆம் அதிகாரத்தில் நம்ம ஆபிரகாம் ஐயா பல்ல காட்டிட்டாரு. முத பல்ல காட்டின ஆள் யாரு? ஆபிரகாம் தான். அம்மா இல்ல, ஐயா. சொல்லுங்க, பல் காட்டுறதெல்லாம் யாரு? அம்மா இல்ல, ஐயா. அவன் சொல்லுங்க, ஆபிரகாம் தான். குழந்தைய நான் தருவேன்னு ஆண்டவர் சொன்ன உடனே ஆண்டவர் சமூகத்தில் ஆபிரகாம் தான். இந்த பாருங்க 17:17. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயது ஆனவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராளுக்கு பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டான். பல் காட்டினதே யாரு? சொல்லுங்கப்பா. பல் காட்டினது அப்பா, 2வது பல் காட்டினது அம்மா. அதனாலதான் ஆண்டவர் மொத்தமா பல்ல காட்டுங்கன்னு ஈசாக்க கையில கொடுத்துட்டார். ஏன்னா ஈசாக்குனால என்ன அர்த்தம்? அவன் எங்களை நகைக்க பண்ணினா. நீ பல்ல காட்டி என்ன நக்கலா பண்ற, இந்த வாங்கிக்கோ, ஈசாக்கு பல்ல காட்டிக்கிட்டே இருங்கன்ட்டாரு. ஹலோ, ஆமா. இவன் நகைத்தான், இவளும் நகைத்தாள். அப்ப ஆண்டவன் தான் முதல்ல நகைத்தாள், சாராள் தான் 2வது நகைத்தது. அப்போ சில நேரம் நமக்கு நம்புகிறதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலை, அந்த நேரத்தில் நமக்கு போராட்டம் தான். ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார்,
எப்பா நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவேன் என்பதுகிறதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அவன் நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருந்த போதிலும் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அவன் விசுவாசத்துல பலவீனமாயிருக்கல. வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை உண்மை என்று விசுவாசத்தோடு நம்பி விசுவாசத்துல வல்லவன் ஆனா. ஆமா, 100 வயதுல இது நடக்குமா? 90 வயதுல இது நடக்குமா? போராட்டம் தான். சில நேரம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் தாமதிக்கும் போது, சில வாக்கு தத்தங்கள் நிறைவேறாமல் போகும்போது, சில நேரம் வேதனைகள் போராட்டங்கள் வரத்தான் செய்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவரும் ஆபிரகாமும் இப்படி இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க சொல்லுங்க? இப்படி இருப்பாங்க. ஆபிரகாம் பேச, ஆண்டவர் பேச, ஆண்டவர் பேச, ஆபிரகாம் பேச, அவங்க பேச, இவங்க கேட்க, இவங்க கேட்க, அவங்க பேச. 15ஆம் அதிகாரம் முழுசும் ஆண்டவர் ஆபிரகாமும் லவ்வோ லவ், பயங்கர லவ். 16ஆம் அதிகாரம் வந்ததுதான் நம்ம ஆளுக்கு தாமதம். வேத வசனத்தை வாசித்து பாருங்க. நம்ம ஆகாரு, ஆமா, நம்ம சாரா பாட்டி ஆபிரகாம்கிட்ட பேச, ஆபிரகாம் சாராள்கிட்ட பேச, சாராள் ஆகார்கிட்ட பேச, ஆகார் ஆபிரகாம்கிட்ட பேச, ஆபிரகாம் சாராள்கிட்ட பேச, சாராள் ஆபிரகாம்கிட்ட பேச, ஆபிரகாம் சாராளை பார்க்க, சாராள் ஆபிரகாம்கிட்ட போக. 16ஆம் அதிகாரத்தில் எங்கேயுமே ஆண்டவரோடு பேசின மாதிரி வேத வசனத்தை நீங்க தேடியும் பார்க்க முடியாது. ஆனா 17ஆம் அதிகாரம் நீங்கள் வந்தவுடனே முதல் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு கர்த்தர் எத்தனை வயதுல தரிசனமானாரா? 99 வயது ஆன போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாய் இரு. எப்படி இருக்கணுமா? உத்தமனாயிரு, ஒழுங்காயிரு. உன் பாதை கொஞ்சம் தவறுதுங்கிறார். 16 கடைசி வசனத்தை வாசித்து பாருங்க. 86 வயது ஆன போது ஆபிரகாம் இஸ்மவேலை, எப்ப என்னடா இருக்கு? 86 வயதான போது இஸ்மவேலை பெற்றானா? அப்படிதானே இருக்கு. 16 கடைசி பாருங்க. ஆபிரகாம் 86 வயது ஆன போது இஸ்மவேலை பெற்றான். 86 முடிஞ்சு அடுத்த வசனம் 17:1, 99 வயது ஆன போது கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறார், நீ உத்தமனாயிருன்னு. அப்ப 86 இருந்து 99 வயது வரைக்கும் எடப்பட்ட 13 வருஷம் கர்த்தர் ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசவில்லை. ஒரு வார்த்தை கூட கர்த்தர் பேசல. 86 பேசினவர் கடைசி 99 வரைக்கும் கர்த்தர் பேசல. 99 தான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனம் ஆகிறார். அப்ப 13 வருஷம் கர்த்தர் பேசல. ஏன் பேசல? ஏன் பேசல? 15ஆம் அதிகாரத்தை என்கிட்ட பேசினேன், என்கிட்ட கேட்ட, நான் பலப்படுத்தினேன். எதனாலும் நான் தான் செஞ்சேன். நீ தூங்குன, பலிபீடத்தில் வந்து தூங்குன, நான் பலியை செலுத்தினேன். கங்க மேக ஆகாயத்து பறவை வந்தது, நான் அந்த ஆகாயத்து பறவையின் மத்தியில் நான் உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன். நீ அந்த ஆகாயத்து பறவையை விரட்டின. கர்த்தர் உன்னோடு உடன்படிக்கை பண்ணினா. ஆபிரகாம் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணின இடம் 15ஆம் அதிகாரம். ஆனா 16ஆம் அதிகாரம் வந்த போது ஒரு ஆகார திருமணம் முடிக்கிறதற்கு முன்பாக ஆண்டவர்கிட்ட ஆபிரகாம் ஒரு நேரம் கூட கேள்வி கேட்காம சாராளுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து ஆகாரை திருமணம் முடித்த போது ஆண்டவர் 13 ஆண்டு காலம் கர்த்தர் ஆபிரகாமோடு பேசவே இல்லை. 18ஆம் அதிகாரம் வரும்போது முதல் வசனம் சொல்லுகிறது, மம்ரேயின் சமபூமியில பகலின் உஷ்ணமான வேளையில கூடார வாசலில் உட்கார்ந்திருந்த போது கண்களை எடுத்து பார்க்கிறான், பரலோகம் இறங்கி வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மம்ரேயின் சமபூமி என்ன அர்த்தம் தெரியுமா? பகலின் உஷ்ணமான வேலை. மம்ரேயின் சமபூமியில இரவு ரொம்ப குளிரா இருக்கும், பகல்ல ரொம்ப உஷ்ணமா இருக்கும். அந்த உஷ்ணம் என்பது உபத்திரவத்தின் பாதை, பாடுகள் நிறைந்த பாதை, நிந்தைகள் நிறைந்த பாதை, அவமானம் நிறைந்த பாதை, வேதனைகள் நிறைந்த பாதை, முட்கள் உள்ள பாதை. அந்த மம்ரேயின் சமபூமியில பகலின் உஷ்ணமான வேளையில கூடாரத்துக்கு உள்ளல்ல, கூடாரத்துக்கு வெளியல்ல, கூடார வாசலில் உட்கார்ந்திருந்தான். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 34ஆம்
வசனம் சொல்லுகிறது, நித்தம் என்னுடைய வாசப்படி நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு பாக்கியவானாய் இருப்பான். கூடாரத்துக்குள்ள இல்ல, உபத்திரவத்தின் மத்தியில, பாடுகள் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில, முட்கள் மத்தியில, வேதனையின் மத்தியில, அவமானத்தின் மத்தியில தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கண்களை ஏறெடுத்து பார்த்தா பரலோகமே உங்களுக்காக இறங்கி வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபிரகாம் 16ஆம் அதிகாரத்தில் அறிந்து கொண்டது அதுதான், 17ஆம் அதிகாரத்தில் அறிந்து கொண்டது அதுதான். ஐயோ, நான் ஆண்டவரை பார்க்காம நான் சாரால பார்த்து ஆகாரை பேசினதுனால அவர் என்னோடு பேசுகிறதற்கு 13 ஆண்டுகள் தாமதமானது. இனி எந்த பாடு, உபத்திரவம், போராட்டம் வந்தாலும் தேவ சமூகத்திலிருந்து கண்களை ஏறெடுப்பேன். ஆமென், அல்லேலூயா. என்ன பிரச்சனை வரட்டும், பாடு வரட்டும், உபத்திரவம் வரட்டும், மரணமே நேரிட்டாலும் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற பிள்ளைகளுக்கு பரலோகம் இறங்கி வரும். நல்ல கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உபத்திரவத்தில் ஊழியக்காரன்ட்ட ஓடுறவன் அல்ல, உபத்திரவம் பாடுகள் வரும்போது மருத்துவர்கிட்ட ஓடுகிறவர்கள் அல்ல, உபத்திரவம் போராட்டம் நெருக்கும் போது எனக்கு அந்த போலீஸை தெரியும், இந்த அதிகாரியை தெரியும் என்று அதிகாரத்துக்கு நேராக ஓடுகிறவர்கள் அல்ல. எல்லா சூழ்நிலையிலும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பார்ப்பீர்களானா உங்கள் பார்வை பரலோகமாய் இருக்குமானா உங்களுக்காக கர்த்தர் பரலோகத்தே இறங்கி வர பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. என்ன பிரச்சனை வரட்டும், பாடு வரட்டும், உபத்திரவம் வரட்டும், பரவாயில்ல, பார்த்துடலாம். ஆனா லோத்து பார்வை எப்படி இருந்துச்சு? 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு செய்ய போகிறத மறைப்பேனோ அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு லோத்துவை பத்தி சொல்றார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பேதுருவை குறித்து பேதுரு எழுதும்போது சொல்லுகிறார், நாள்தோறும் இருதயத்தில் வாதிக்கப்பட்டு கண்டும், எப்படி நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டும் கேட்டும் நீதியின் தன்னுடைய கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாக லோத்து அப்படின்னு இருக்கு. பார்க்கிறான் பிரச்சனைய, கேட்கிறான், இருதயத்தில் வாதிக்கப்படுறான். ஆனா சோதம் கொமரா விட்டு மட்டும் வெளியே வர்றதே கிடையாது. சிலருக்கு தெரியுது இது தப்புன்னு தெரியுது, பார்க்கும்போது இது போராட்டம் உள்ளதுன்னு தெரியுது, இது தேவனுக்கு பிரியமில்லாத இடம்னு தெரியுது, வாதிக்கப்படுறீங்க, நீங்களும் போராடி பார்க்குறீங்க. பவுலை போல ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் ஐயோ எனக்கு வெளியே வரணும்னு ஆசை இருக்கு, நானும் பார்க்குறேன், பார்த்துட்டே இருக்கிறேன், ஆனாலும் வாதிக்கப்படுறேன். ஐயோ இந்த வியாபாரம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, இந்த வியாபாரத்தில் தப்பு பண்ண வேண்டி இருக்கிறது, இந்த வேலையில கையூட்டு வாங்க வேண்டி இருக்கிறது, ஏதோ சம்திங் என்ன டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது. இந்த காரியத்தை நான் பார்க்கிறேன், இருதயத்தில் உணர்கிறேன், கேட்கிறேன், ஆனாலும் வாதிக்கப்பட்டுட்டு சோதம் குமாராவை விட்டு வெளியே வராத லோத்து இன்னைக்கு அநேக பேருக்கு தெரியுது, இது தப்புன்னு தெரியுது, இது பாவம்னு தெரியுது, உணர்வு வருது, பார்க்கிறீங்க, ஆனாலும் உங்களால சில பேரால வெளியே வர முடியாத லோத்தை போல இருப்பீர்களானா இன்றைக்கு உங்கள் பார்வை மாறுவதாக கர்த்தர் உங்கள் கண்களை 2வது விசை இந்த இரவு கர்த்தர் தொட விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென். ஆபிரகாமுக்கு தெரிஞ்சு போச்சு, இனி தாமதிக்க கூடாது. இனி என்ன பிரச்சனை, போராட்டம், பாடு வந்தாலும் அவர் சமூகத்தில் தான் இருப்பேன். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ கர்த்தர் குறித்த இடத்தை கண்டான். என்ன இடம்? கர்த்தர் குறித்த இடத்தை கண்டான். ஆபிரகாம கர்த்தர் அழைத்து சொல்றார், ஆபிரகாமே, எப்பா உன் புத்திரனும் ஏகசுதனும் நேசகுமாரனுமாகிய ஈசாக்க நான் காண்பிக்கிற மோரியா என்னும் மலையில நீ கொண்டு போய் அவனை தகனபலியா இடு என்று சொன்னபோது நெருப்பு, கட்டை, வேலைக்காரன் எல்லாத்தையும் கூட்டு கொண்டு 3 நாள் பிரயாணப்பட்டு 3ஆம் நாள் கர்த்தர் குறித்த கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். கர்த்தர் குறித்த இடத்தை கண்டான். அது என்ன இடம்? மோரியா என்னும் மலை. இன்னைக்கு அந்த இடத்துல என்ன இருக்கு? 2 நாளாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனம். மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஒர்னானின் களமிறங்கிய தாவீது குறித்து வைத்த இடத்துல சாலமோன் ஆலயத்தை கட்ட தொடங்கினான்.
ஆதியாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சமூகத்துல தாவீது கர்த்தருடைய சமூகத்துல நிற்கிறான். லக்கம் பார்த்து பிசாசு ஏவி விட்ட போது யோவாப் சொல்லுகிறான், இது தவறு. ஆனாலும் யோவாப் பட்டணத்தின் லக்கத்தை பார்த்து திரும்பி வருகும் முன்பாக ஜனங்கள் எல்லாம் செத்து விழுந்தார்கள். அப்பொழுது தாவீது, ஆண்டவரே, நான் தானே தவறு செய்தேன், இந்த ஜனங்களும் ஆடு மாடுகளும் என்ன செய்தார்கள் என்று சொல்லி வர்ணானின் களத்தில் நின்று தேவதூதனின் கரத்தை நிறுத்தினான். அது என்ன இடம்? ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்த்த இடம். தாவீது நின்று கையை நிறுத்த சொன்ன இடம் என்ன இடம்? ஆபிரகாம் பலி செலுத்த போன இடம். அது என்ன இடம்? சாலமோன் ஆலயத்தை கட்டின இடம். அது என்ன இடம்? சபை இருக்கிற இடம். அது என்ன இடம்? அது எருசலேம். அது என்ன இடம்? தேவன் வாசம் பண்ணுகிற இடம். அது என்ன இடம்? கர்த்தர் உலாவுகிற இடம். அது என்ன இடம்? கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகிற ஒரு இடம். நீங்க கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டிய இடம் என்ன தெரியுமா? ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும், நான் எங்கேயும் பார்க்க கூடாது, கர்த்தர் குறித்த இடத்துல தான் கண்களை ஏறெடுக்கணும். சபையில கரெக்டா வந்துடணும். அல்லேலூயா. நான் என் சர்ச்சில் நல்லா ஓப்பனா ஃப்ரீயா மக்களை எங்கனாலும் போல சொல்லுவேன், நோ ப்ராப்ளம். எழுப்புதல் ஓரியன்டட் மீட்டிங் ஓ, கண்ட கழுத மீட்டிங் போயிடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை அந்த சர்ச்சுக்கு போறேன், இந்த சர்ச்சுக்கு நோ. இது கர்த்தர் உங்களுக்கு குறித்த இடம். 3 நாள் பிரயாணப்பட்டு கண்களை ஏறெடுத்த பார்த்த போது கர்த்தர் குறித்த இடத்தை கண்டான். சர்ச்சில் தான் வந்து பார்க்கணும் கண்களை ஏறெடுத்து. உங்க தரிசனம் எங்க இருக்கணும்? சர்ச் ஓரியன்டா தான் இருக்கும். ஒரு தேவ பிள்ளைக்கு சர்ச்சை விட்டு வெளியே தரிசனம் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. கண்களை ஏறெடுக்க வேண்டிய என்ன இடம்? சபைதான், சபைதான், சபைதான். உபாகமம் 12ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. 10ஆம் வசனத்திலிருந்து, எப்பா கர்த்தர் உன்னை இளைப்பாறுகிற நாளில இளைப்பாற பண்ணும் போது நீ உன் குமாரர் குமாரத்தி ஆடு மாடு ஒட்டகங்கள் வேலைகாட்கள் எல்லாரும் கண்ட இடத்துல பலி செலுத்தாதபடி கர்த்தர் குறித்த இடத்துல தசம பாகங்களை காணிக்கைகளை கொண்டு வந்து பலி செலுத்த மறந்து போகாதே. கர்த்தர் சவுலை பார்த்து சொல்லுகிறார் சாமுவேல் மூலியமா, சவுலே நீனு இறங்கி கில்கால்ல போய் காத்துரு, நான் திரும்ப வருவேன். 7 நாள் காத்திரு, 7வது நாள் சேர்ந்து பலி செலுத்துவோம். துணிந்து பலி செலுத்தாதபடி எச்சரிக்கையா இரு. ஆனால் சவுல் சாமுவேல் தீர்க்கதரிசி வர்றதுக்கு முன்னாடி துணிந்து பலி செலுத்தினான். கர்த்தர் அவனை ராஜாவா இராதபடி புறக்கணித்து தள்ளினான். சர்ச் தரிசனம் சபைதான், வேற எங்கேயும் தரிசனம் கிடையாது. சொல்லுங்கடா. அல்லேலூயா, அல்லேலூயா. சபைதான். உங்க தகப்பன் என்ன தரிசனம் சொல்றாரு, அந்த சபையோட தரிசனத்தோட இணைந்து கொள்ளணும். அங்கதான் கண்களை ஏறெடுக்கணும். நியாயாதிபதிகள் 1:1 யுத்தத்துக்கு யார் முன்னாடி போக கடவன்? ஆண்டவரே சொல்றார், யூதா முன்பாக போக கடவன். யூதா முன்னாடி ஓடுனானா? ஓடல. வெயிட் பண்ணிட்டு கொஞ்சம் காத்திருந்துட்டு, ஓ சிமியோன், ஆர் யூ ரெடி டு கம் வித் மீ? ஆர் யூ ரெடி டு ஜாயின் வித் மீ? என் பங்கு விதத்துக்கு நான் வரேன், உன் பங்கு விதத்துக்கு நீ வா, என் கூட நானும் நீயும் சேர்ந்து போய் தரிசனத்துல இருப்போம். ஓடிடக்கூடாது. சபையோட இணைஞ்சிடணும், யூதாவோடு இணைஞ்சிடணும், துதிக்கிறவர்களோடு இணைஞ்சிடணும், ஜெபிக்கிறவர்களோடு இணைஞ்சிடணும், யுத்தம் பண்ணுகிறவர்களோடு இணைஞ்சிடணும், ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவர்களோடு இணைஞ்சிடணும். ஒன்னு தரிசனம் இருக்கணும், இல்லைன்னா தரிசனம் உள்ளவர்களோடு இணைஞ்சிடணும். ஆமென். எங்க அங்க இவருங்க ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்குறதுக்கு கர்த்தர் மோசேயை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது கர்த்தர் மோசேயை கொண்டு பார்வோன்ட்ட பேசுறாரு. பார்வோன்ட்ட போய் சொல்றான், மோசே என்ன சொல்றான்? என் ஜனங்களை வனாந்தரத்துல வழிவிட்டு அனுப்பு, ஆராதிக்கும்படி பலி செலுத்தும்படி வழிவிட்டு அனுப்பு என்று சொன்ன உடனே பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டு நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்றான். உடனே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களையும் எகிப்தியரையும் சேர்த்தே தான் வாதித்தார். 10 வாதனா அது 10ல 5 எகிப்தியருக்குல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் வந்தது, 10 எகிப்தியருக்கு வந்தது. அப்பொழுது வாதித்த போது வேதம் சொல்லுகிறது, பார்வோன் இருதயம் இளகி திரும்பி மோசே கூப்பிட்டு, ஒன்னு செய்யுங்கப்பா, எகிப்திலேயே எங்க எகிப்திலே நீங்க ஆராதிங்க, எங்கேயும் போகாதீங்க, உங்களுக்கு வர்ஷிப் பண்றதுக்கு சூப்பரா எகிப்தையே தாரேங்கிறான். அவன் பார்வை எப்பயுமே சுருக்கிறவன்,
பார்வோனின் ஆவி எப்படி தெரியுமா? உங்களை ஆராதிக்க போக விட மாட்டான், உங்கள் தரிசனம் உள்ள சபைக்கு போக விட மாட்டான், கர்த்தர் உங்களுக்கு குறித்த இடமான பெத்தேலுக்கு போக விட மாட்டான், அப்பத்தின் வீட்டுக்கு போக விடவே. கடந்த 2 வருஷம் அதைத்தானே பேய் செஞ்சது. எகிப்திலே ஆராதி அப்படின்னா என்ன? வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஆராதி, இன்டர்நெட்லயே ஆராதி, இன்டர்நெட்லயே மெசேஜ் கேளு, பாட்டுக்கு அந்த பாஸ்டர், பிரசங்கத்துக்கு இந்த பாஸ்டர். கம்யூனியன் எங்க போய் எடுப்பிய தெரியாம தாங்க ஆன்லைன்லயே உட்காந்துட்டா. யோசிச்சு பாருங்க என்ன கணக்கு, பிசாசின் தந்திரம் இது. இன்னைக்கு அநேக பேருக்கு அந்த ஆன்லைன் ஆராதனை பிடிச்சு ஒரு காலத்துல பிசாசு உட்கார வச்சா, இப்ப ஆன்லைன் ஆராதனை யாரை பார்த்தாலும் லைவ், யாரை பார்த்தாலும் ஆன்லைன் சர்வீஸ், யாரை பார்த்தாலும் உட்கார வீட்டுல பிசாசு செய்யறான். இது எகிப்திலே உட்கார்ந்து ஆராதிக்க வைக்கிற பொல்லாத ஆவி, பொல்லாத ஆவி. I don't like that. I simply hate that live worship. ஓடி வரணும் சர்ச்சுக்கு, சபையில வந்து தான் ஆராதிக்கணும். என் சர்ச்சில் எல்லாம் நான் சொல்லிடுவேன், நீ சாவவே போற டைமா இருந்தாலும் சர்ச்சுக்கு வாண்டுருவேன். உனக்கு பின்னாடி சூப்பரா கட்டில் போட்டு படுக்க வைக்க உன்னை ஆராதிக்க. இங்கே போனா உடனே அடக்க ஆராதனை. என்ன பாஸ்டர், நம்ம ஆள்க சரியான ஆள்க. பாஸ்டர் ஏன்பா வரல? ஒரே வைத்த வலி பாஸ்டர். வைத்த வலினா தானே சர்ச்சுக்கு வரணும். உனக்கு விளங்கவே மாட்டேக்கு. காய்ச்சல் பாஸ்டர், கால்வலி பாஸ்டர், தலைவலி பாஸ்டர், இங்க பாஸ்டர், அங்க பாஸ்டர். ஏய், அங்க இங்க என்னதான் இங்க வரணும். ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர் இடத்துல கொண்டு காட்ட கடவன், சபை போதகர் இடத்தில் அல்ல. அவன் எண்ணெய் பூசி ஜெபிப்பான், அவன் பாவம் செய்வான், ஆனால் அவன் பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படும், அவன் வியாதி அவனுக்கு குணமாக்கப்படும் என்று யாக்கோபு சொல்றாரா இல்லையா? இதுல வேற நீங்க லீவ் லெட்டர் வேற குடிக்கீங்க. as I am suffering from fever I am unable to attend the classes மாதிரி. as I am suffering from fever I am unable to attend the church. என்னது பாஸ்டர்? நீங்க போடுங்க, நான் வீட்டுல படுத்து கிடந்தே ஆராதனை பார்க்க. உன்னை படுக்கவே வச்சிருவார். சொல்லுங்க. எகிப்து ஆராதனை என்ன தெரியுமா? உன்னை வெளியே போகவே விட மாட்டான். சோம்பேறியா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே, பாஸ்டர் நல்லா பேசுறாரு, சாம் பாஸ்டர் நல்லா ஒச்சி பண்றாரு, முந்தைய விட இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இதுல வேற கமெண்ட் நம்ம ஆளு. இதுல நம்ம ஆளு இவன் கடினப்பட்டுட்டு போக கூடாதுன்னு சொன்ன உடனே ஆண்டவர்கிட்ட போய் முறையிடார். ஆண்டவர் இப்ப போய் கேளுங்கிறார். இப்போ போய் பார்வன்ட்ட, என் ஜனங்களை வனாந்தரத்தை பலி செலுத்த ஆராதிக்க வழிவிட்டு அனுப்பு. கர்த்தர் குறித்த இடத்துல போய் நாங்க ஆராதிக்கணும். அதெல்லாம் போக முடியாது. வேய், கர்த்தர் வாதிக்கிறா. திருப்பி பார்வோன், வா வா வா, என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, பக்கத்துல போய் அப்படி ஒரு சின்ன ஒரு ஆராதனையை போட்டு சக்குன்னு வந்துருங்க. எது யாரு இல்ல, போங்கன்னா வேண்டான்னா சொன்னேன். போங்க. எங்க போய்? அடி பக்கத்துல. எப்படி? பக்கத்துல சோம்பேறி. எப்படி? சோம்பேறி பக்கத்துல போய் ஆராதிக்கிறது. இப்பெல்லாம் உங்களுக்கு வண்டி வச்சுதான் கூப்பிட வேண்டியிருக்கு. நீங்க வண்டி வச்சாலும் வரமாட்டேங்கல. சர்ச்சு ரொம்ப தூரமா இருக்கு, நானு பக்கத்திலே போயிட்டு வரேன். போ, உன்னை யாரு வேண்டாம்னா. ஆனா உன் வைத்த வழி சொக அம்மான்னு இங்க வந்த போது கர்த்தர் சுகம் கொடுத்தாருல, பிள்ளை இல்லைன்னு வந்து இங்க அழுத போது கர்த்தர் இங்க தானே உனக்கு பிள்ளை கொடுத்தாரு. கடனோட வந்தப்போ உனக்கு இங்க தானே கடன் பிரச்சனையை மாத்தினாரு. அதுக்கு மட்டும் உனக்கு விடுதலைக்கு மட்டும் உன் சர்ச்சு இங்க தேவை. நடக்க போக நேரம் ஆகுதுன்னு பக்கத்துல போறதுக்கு மட்டும் ஒரு சர்ச். இப்ப வேணா போட வேண்டி இருக்கு. நீங்க வேலைக்கெல்லாம் வேணா அனுப்பி விடுறாங்க உங்களுக்கு. இதுல சண்டை வேற. நான் அங்க போய் உட்காருங்க, இங்க போய் உட்காருங்க, முன்னாடி போய் உட்காருங்க. சண்டை. இந்த இசகார் இருக்கான் தெரியுமா? இசகார் தெரியுமா தெரியாதாடா?
யாக்கோபு இசகாரை ஆசீர்வதிக்கும் போது ஆதியாகமம் 49:14 பாருங்க. இசகார் 2 பொதியின் நடுவே படுத்துக் கொண்டிருக்கிற பழுத்த கழுதை 15 அது இளைப்பாறுதல் நல்லதென்றும் நாடு வசதியானது என்றும் கண்டு சுமக்கிறதுக்கு தன் தோளை சாய்த்து பகுதி கட்டுவான். சோம்பேறி பைய யாரு அவன்? கண்டு அப்படின்னா நாடு வசதியானது என்று கண்டு, இளைப்பாறுகிறது நல்லது என்று கண்டு, நாடு வசதியானது என்று கண்டு சுமக்கிறதுக்கு தன் தோளை. இந்த சில குரூப் பார்த்திருக்கீங்களா? சட்டார்னு இடத்த போய் பிடிச்சுக்கிட்டு அப்படி உட்காந்துருக்கோம் தெரியுங்களா? சில குரூப் எவனுக்கு இருக்கோ இல்லையோ அதெல்லாம் பார்க்கறது இல்லை. முதலே தின்னுறது, முதலே தூங்கி, முதலே இடம் பிடிச்சிக்கிறது. நான்லாம் சில சர்ச்சுக்கு செகண்ட் தேர்ட் டைம் போயிருக்கேன் கொஞ்ச நாள் கழிச்சு. அப்படியும் பார்த்தா சில ஆளு அதே செவுத்துல அப்படியே இன்னும் சாஞ்சிட்டு தான் இருக்குது. அது இன்னும் மாறவே இல்லை. அப்படியே தோத்துறேன் அல்லேலூயா அல்லேலூயா அப்படின்ட்டு அதே செவுரு, அதே சாய்வு, அதே அல்லேலூயா. நாடு வசதி இளைப்பாறுகிறதுக்கு நல்லது என்று கண்டு தன் தோளை சுமக்கிறதற்கு ஆமா சாய்த்து பகுதி கட்டுவானாம். ஹலோ அல்லேலூயா. ஆராதனை எங்க போகணுங்க? கர்த்தர் குறித்த இடத்துக்கு போகணும். நீங்க கண்ணீரோட வந்தபோது, இந்த சபைக்குள்ள நுழைஞ்சு கண்ணீரோடு ஜெபித்த போது, இங்க ஜெபித்த ஜெபம் உங்க கண்ணீரை துடைத்ததென்றால், உங்களுக்கு ஆராதனை ஒண்ணு உண்டானால், கர்த்தர் உங்களை விடுதலை கொடுத்த, சுகம் கொடுத்த, ரட்சித்த, ஞானஸ்நானம் பெற்ற அங்கதான் போய் ஆராதிக்கணும். கண்ட இடத்துல பலி செலுத்தக்கூடாது. கண்ட இடத்துல கண்களை ஏறெடுத்து பார்க்க கூடாது. தாறுமாறாய் ஓடுகிற பெண் வட்டமா இருக்க கூடாது. ஆமென். அங்கிட்டு எங்கிட்டும் போறது. அங்க ஒரு சர்ச்சு, இன்னைக்கு இங்க ஒரு சர்ச்சு, அன்னைக்கு அதுல ஒரு சர்ச்சு. பாஸ்டர் என்ன கேட்கவே இல்லை, என்ன விசாரிக்கவே இல்லை. இன்னும் நீங்க வளரவே இல்லைன்னு அர்த்தம். உங்க தகப்பன் உங்களுக்காக அழுதுட்டே இருப்பாங்க. அவர் என்ன கேட்கல, என்ன விசாரிக்கல. அவரை என்னைக்காவது விசாரிச்சீங்களா? கேட்டீங்களா? நோ ப்ராப்ளம் பாஸ்டர், நம்ம ஒரு பெரிய சர்ச்சா கட்டுவோம். என்கிட்ட ஒரு 1 ஏக்கர் இடம் இருக்கு, நாளைக்கே வித்து கொண்டு வர்றேன், சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களும் வாரீங்க போறீங்க, அப்பிட்டாயிரீல. கர்த்தர் குறித்த இடத்துல தான் ஆராதிக்கணும். கண்ட இடத்துல பலி செலுத்த கூடாது. திருப்பி பாருங்க, ஆண்டவர் ஆராதிக்க என்ன வழிவிட்டு அனுப்புன்னு சொல்றாரு மோசே மூலியமா. இவன் மாட்டேன்றான், கர்த்தர் வாதிக்கிறார். இப்ப திருப்பி கூப்பிடுறான், ஒண்ணு செய்யுங்கப்பா. என்ன? ஆண்கள் மட்டும் போய் சூப்பரா வர்ஷிப் பண்ணிட்டு சத்தம் கட்டாம வாங்க. எதுக்கு போய் எல்லாரும் டயர்ட் ஆகிட்டு கஷ்டப்பட? ஒன்லி ஜென்ஸ் அலௌட். மத்தெல்லாம் கஷ்டப்படாம இங்கே இருங்க. எங்க யார் மட்டும் ஆராதிக்க போகணுமா? ஆண்கள், சில பெண்கள் மட்டும் போங்க. சில ஆள் வருது இல்லை நம்ம சர்ச்சுக்கு, இந்த வாரம் நான் போறேன், அடுத்த வாரம் நீங்க போங்க. இவங்களை நான் பார்த்துக்கிறேன் இந்த வாரம், அடுத்த வாரம் அவங்களை நான் பார்த்துக்கிறேன்னு ஷிஃப்ட் போட்டு வரீங்கல்ல. சர்ச்சுக்கு எப்படி வரணும் தெரியுமா? எப்படி வரணும்? சில நேரம் ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரன் வருவான். என்ன, சொந்தக்காரன் வந்தா கறி எடுத்து போடப்படாது. ரசமும் துவையிலும் கண்ணு முன்னாடி அரைச்சி வச்சுட்டு வாங்க. ஒண்ணு அவன் வருவான், இல்லைன்னா ஓடிடுவான். அல்லேலூயா சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை எவனா சொந்தக்காரன் வீட்டுக்கு வந்தான், மச்சான் சர்ச்சுக்கு வருகிறான்னு கேளுங்க. இல்ல மச்சான் நான் வீட்டில் இருக்கேன், இல்ல மச்சான் ரசமும் துவையிலும் வச்சிருக்கான்னு எழும்பி ஓடிடுவான். எங்க விருதுநர் பார்த்தீங்களா, எங்க வீட்டுக்காரி ஊரு, எங்க அப்பா ஊரு. இந்த கல்யாணம் முழுசு இந்த பயலுக ஞாயிற்றுக்கிழமையா வச்சு கொல்லுவானுங்க. ஏன்னா பாதி பேர் எங்க வீட்டில் இன்னும் ரசிக்கப்படாத இருக்காங்க, என் வீட்டுக்காரி வீட்லையும் எங்க வீட்லையும். அதனால மெனக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமையா தான் வைப்பானுங்க. எல்லாம் ஃபாரின்ல இருக்கிறானுங்க, சென்னையில் பெங்களூர்ல ஐடியில் வேலை பார்க்குறானுங்களா. ஞாயிற்றுக்கிழமை வந்தால் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்னு ஞாயிற்றுக்கிழமையா கல்யாணம் வைப்பானுங்க. ஆரம்பத்தில் என்கிட்ட வந்து மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு வந்துருங்க மாப்பிள்ளை அப்படின்னு பத்திரிக்கை கொடுப்பாங்க. நான் இப்படி பார்ப்பேன் அப்படின்னு ஒரு சிரிப்பு. எப்பயுமே நான் ஒரு சிரிப்பு சிரிப்பேன், ஏதாவது செஞ்சாலும் ஒரு சிரிப்பு சிரிப்பேன். அப்படின்னா போக மாட்டேன்னு அர்த்தம். ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வச்சுட்டு நான் எங்க போவேன்? ஆமா, இப்போ அவனுங்களுக்கு கொஞ்சம் பழகி போச்சு. நேரா வருவானுங்க, மாப்பிள்ளை ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம், நீங்க வர வேண்டாம்,
திங்கக்கிழமை கறிச்சோறு வச்சிருக்கோம், அதுக்கு வாங்க மாப்பிள்ள அப்படி வாங்க. கர்த்தரை ஆராதிக்கிறதற்கு கல்யாண வீடு, கருமாதி வீடு, அந்த வீடு, இந்த வீடு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராம எக்ஸாம் எழுத போனாலும் நீ எக்ஸாம்ல பாஸே ஆக மாட்ட. ஆனா பல பல கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் ஞாயிற்றுக்கிழமை தானே வைக்கிறாங்கன்னு. ஒன்று ஏர்லி மார்னிங் சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு எக்ஸாம் எழுத போகணும், ஆப்ஷன் ஏ. இல்லைன்னா ஆப்ஷன் பி, எக்ஸாம் எழுதிட்டு வந்து சாயந்தர சர்வீஸில் அட்டன் பண்ணணும். ஆப்ஷன் சி, சி ஃபார் கேன்சல். எல்லாத்தையும் கேன்சல் பண்ணு. உங்களை உயர்த்துறவர் கர்த்தர். சபைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தர் உயர்த்துகிறதை. ஹல்லேலூயா. நியூசிலாந்துல ராக்ஃபெல்லர் என்கிற ஒரு பெரிய டவர் இருக்கிறது. ஒரு பெரிய கோடீஸ்வரர், கஷ்டப்பட்டு உழைத்து 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 முன்னேறினவர். அவர் ஆண்டவரே பிடிக்காது, அவருக்கு இயேசுவே பிடிக்காது. ஒரே ஒரு வியாதி அவருக்கு அந்த முதிர் வயதுல வந்தது. 20 வருஷத்துல அவர் 2 வருஷத்துல செத்து போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. 2 வருஷத்துல செத்து போவேன்னு சொன்ன ராக்ஃபெல்லர் 20 வருஷம் உயிரோடு இருந்து 72 82 வயது வரைக்கும் உயிரோடு இருந்து தான் கர்த்தருக்குள்ள மரித்தா. அவர் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவ. வியாதி வந்தபோது அவருக்கு ஒருத்தர் சுவிசேஷம் சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சார். பணத்தெல்லாம் கர்த்தருடைய ஊழியத்துக்கும் அநாத பிள்ளைகளுக்கு, கல்விக்கு, விதவைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு கொடுத்தார். நாளானது வியாதியே மாறிட்டு 20 வருஷம் உயிரோடு இருந்தார். நியூசிலாண்டிலே மிகப்பெரிய டவர் ராக்ஃபெல்லர் டவர். அந்த டவர் ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ், பெரிய இடம். இன்னைக்கும் ஞாயிற்றுக்கிழமை ராக்ஃபெல்லர் டவர் க்ளோஸ்டு. ஞாயிற்றுக்கிழமை திறக்க மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை ராக்ஃபெல்லர் டவர் இப்போ வரைக்கும் க்ளோஸ். சண்டே பிகாஸ் சர்ச் டே அப்படின்னு என்ட்ரன்ஸில் போர்டு இருக்கும். சர்ச் டே. ராக்ஃபெல்லர் டவருக்கு முன்னாடி நீங்க ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்கு கொடுக்குறீங்களா? இல்லை நீ போ, நான் கடையை பார்க்குறேன், நான் போ, நான் இன்னைக்கு இதை பிஸ்னஸை பார்க்குறேன், நீ போ, நான் இது கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுறேன், நீ போ. நோ நோ, நான் மட்டும் போக நோ. குடும்பமா கர்த்தரை ஆராதிக்க போனோம். நானும் என் வீட்டாருமோ வென்றா கர்த்தரை சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா? நீயும் சர்ச்சுக்கு வரணும்னா குடும்பமா வரணும். கணவன் மனைவி வராம, மனைவி கணவன் வராம, பிள்ளைகள் வராம, பெற்றோர் வராம, பிள்ளைகள் மட்டும். நோ. அழுது புரண்டாவது ஜெபம் பண்ணணும். பார்வோனின் ஆவி உங்களை சபைக்குள்ள நுழைய விடவே மாட்டான். குடும்பமா போராடிடணும். நான் என் மனைவியோட போகணும், என் புருஷனோட போகணும், என் பிள்ளையோட போகணும். குடும்பமா போய் தரிசனத்தை சபையில நான் கண்களை ஏறெடுக்கணும். சபைக்குரிய சகல ஆசீர்வாதத்தின் கர்த்தர் உங்களுக்கு, உங்கள் குடும்பத்தின் மீதும் கர்த்தர் தர விரும்புகிறார். ஆமென். இப்ப பார்வோன் திரும்பி கூப்பிடுறான். என்னப்பா, இருதயம் கடினப்படுது, ஆராதிக்க போகணும். சரி, ஒண்ணு செய்யுங்க, குடும்பம் எல்லாம் போங்கப்பா, ஆனா ஆடு மாடு ஒன்னையும் கொண்டு போகாதன்றான். ஆடு மாடு ஒன்னும் கொண்டு போகாது. நோ. அப்பயும் மோசே சொன்னான், நோ, கர்த்தருடைய ஆலயத்துக்கு நாங்க குடும்பமாவும் போவோம், கையில பலி இல்லாம போக மாட்டோம். கர்த்தர் கரத்துல ஆராதிக்க வெறுமையா போறதுக்கு நோ. எங்க அப்பாவுக்கு அவர் செய்த நன்மைக்கு ஈடா நான் என்ன செய்வேன்? அவர் எனக்கு கொடுத்ததுல கொஞ்சத்தை கொடுக்கையாவது எனக்கு ஒரு நேரம் தரணும். அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் அவருக்கு பலி செலுத்த, காணிக்கை, தசமபாகம், ஸ்தோத்திர பலி எதையாவது செலுத்ததுக்கு நான் வெறுங்கையா சபைக்கு மட்டும் 7 காசு தனக்கு உண்டான ஜீவனுக்கு உண்டானதுல கொண்டு போனான். only 2. இயேசு சொன்னான், இவ எல்லாவற்றிலும் இவதான் அதிகமா கொடுத்தா. சபைக்கு மட்டும் வெறுமையா கையை ஆட்டிட்டு வந்துடக்கூடாது. கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க, உங்களை கர்த்தர் பெருக பண்ணுவா. சபையில கண்களை ஏறெடுத்து பாருங்க. சபையில ஆசீர்வதிக்கப்படலன்னு சொல்றீங்கன்னா நான் சொல்றேன், அப்படி ஒருவர் இருக்க முடியாது. அப்படின்னா நம்மளை சரியா கண்களை ஏறெடுக்கலன்னு அர்த்தம், சரியா குடும்பத்துல ஜெபம் பண்ணலன்னு அர்த்தம். இன்னைக்கு நீங்க சபையில வந்தீங்கன்னா ஒருவரும், சபைக்கு வந்த ஒருவரும் தரித்திரரா இருந்தது இல்லை. நான் சாட்சி, நான் சாட்சி.
500 ரூபாய் வாங்கின என்ன 500 ரூபாய் ஊழியத்துக்கு கர்த்தர் எனக்கு கொடுத்து அந்த சம்பளத்தை கொடுத்த போது 300 ரூபாவை ஏசப்பாவுக்கு கொடுத்தேன். 1000 ரூபாய் கொடுத்த போது 800 ரூபாவை ஏசப்பாவுக்கு கொடுப்பேன். 1500 ரூபாய் கொடுத்த போது 1000 ரூபாவை ஏசப்பாவுக்கு கொடுத்தேன். 2500 ரூபாய் கொடுக்கும் போது 1500 ரூபாவை ஏசப்பாவுக்கு கொடுத்தேன். 4000 ரூபாய் கொடுக்கும் போது 2000 ரூபாய் ஏசப்பாவுக்கு கொடுத்தேன். 8000 ரூபாய் கொடுக்கும் போது ஏசப்பாவுக்கு 3000 ரூபாய் கொடுத்தேன். இன்னைக்கு லட்சமா ஏசப்பாவுக்கு விதைக்க ஆவியானவர் உதவி செய்கிறார். ஆலயத்துக்கு வெறும் கையா மட்டும் போக கூடாது. பெஸ்ட் கர்த்தருக்கு கொடுக்கணும். ஆபிரகாம் அதை தானே செஞ்சான். புத்திரன் ஏகசுதன் நேசகுமாரனை கொண்டு போய் கொடுத்துட்டான். கடைசியில பாருங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டுதான் சேனையாய் புறப்பட்டார்கள் என்று யாத்ராம் 12:47 சொல்லுகிறது. சேனையாய் புறப்பட்டார்கள். ஆமென். கண்களை ஏறெடுத்து பாருங்க. கண்களை இப்ப லோத்தின் கண்கள் எங்க இருக்கு? இப்ப நம்ம ஆளு கண்டு கேட்டு இருதயத்துல வாதிக்கப்பட்டு நீதிமான், ஆனாலும் அவன் பார்வை இன்னும் லோத்து சோதம் குமாரால தான் இருக்கு. 19ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சோதம் குமாரை அழிக்க போகிறார். லோத்து தாமதிக்கிறான். ஆண்டவர் அவன் கையை பிடிச்சி வெளியே கொண்டு போறார். லோத்து, நீ பின்னிட்டு பாராதே, சமபூமி எங்கும் நில்லாதே, நீ தப்பி பிழைக்கும்படி மலைக்கு ஓடி போப்பா அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம ஆளு எக்ஸ்கியூஸ் சொல்றாரு. நான் மலைக்கு போவது எப்படி ஆண்டவரே? போக முடியாது, அதனால பக்கத்துல ஊர் இருக்கு, அந்த ஊருக்கு நான் போய்க்கிறேன். அப்பையும் அவன் பார்வை தப்புறதுக்கு கர்த்தர் எவ்வளவோ தருணம் கொடுத்தோம், அவன் பார்வை சோதம் குமார பக்கத்துலயும் சுத்தி சுத்தி தான் அலையுது. இங்க பாருங்களேன், நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரை வாசிச்சா ஒரு வேத பகுதி இருக்கிற. மதுபானம் பாத்திரத்தில் தோன்றும் போது அது பளபளப்பா இருக்கும். எப்படி இருக்குமா? அது சர்ப்பத்தை போல விரியனை போல தீண்டும் கடிக்கும். 35 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை அவர்கள் அடித்தார்கள் நோகவில்லை, என்னை அறைந்தார்கள் எனக்கு சொரணையே இல்லை. லோத்துவுக்கு கடைசியில நாழ்னது இப்படிதாங்க. ஆண்டவர் எப்பயுமே பார்வை டைவர்ட் ஆகும்போது ஆண்டவர் திரும்ப தொடர்றதுக்கு எத்தனையோ முறை பிரயாசப்படுவார். எப்ப தெரியுமா? உங்களை சிட்சித்து உங்களை கர்த்தர் பக்கம் கொண்டு வர்றதுக்கு, அவர் பக்கம் திருப்புறதுக்கு என்ன ஒண்ணுமோ செய்வார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து, அன்றியும் என் மகனை கர்த்தருடைய சிச்சை அற்பமா என்னாதே, அவரால் கடிந்து கொள்ள போடும்போது சோர்ந்து போகாத எந்த மகனை அவர் சிச்சிக்கிறாரோ தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் அவர் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிச்சைகளை சகிப்பீர்கள், ஆனால் தேவன் உங்களை புத்திரராய் நீ நடத்துகிறார். எல்லாருக்கும் கிடைக்கிற சிச்சை உங்களுக்கு கிடையாது இருக்குமானால் நீங்கள் பிள்ளைகளாய் இராமல் வேசியின் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். 10ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் பிதாக்கள் உங்களுக்கு நலம் என்று தோன்றின கொஞ்ச காலம் உங்களை சிச்சித்தார், இவரோ நீங்கள் பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும்படி முடிவு பரியந்தம் என்னை சிச்சிக்கிறார். லோத்துவ மொத கண்ணு டைவர்ட் ஆகுது, மொத அடி போடுறாரு. எப்போ? 13ஆம் அதிகாரத்துல அவன் டைவர்ட் ஆகி சோதம் குமாராவை அவன் ஏதேன் தோட்டத்தை போல, கர்த்தர் தோட்டத்தை போல, எகிப்தை போல பார்த்த உடனே 14ஆம் அதிகாரம் சத்துரு கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்து அடிக்கிறார். இதுல என் பையன் பார்வை திரும்புவான்னு சொல்லி பாக்குறாரு. அப்பையும் பார்வை திரும்பல. ஆபிரகாம்கிட்ட சொல்லிட்டு வெளியே வர விரும்பல, சோதம் குமாராவுக்குள்ள போகிறான். திருப்பி ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுத்து தேவதூதர்கள் அனுப்புறார். ஆனா ஆபிரகாம் திறப்பட நின்று ஜெபிக்கிறான் ஒரு மனிதனுக்காக. ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆனா லோத்துவுக்கோ சோதம் குமாரா விட்டு வெளியே வரல, பிடிக்கல. வேதம் என்ன சொல்லுகிறது? லோத்துவுக்கு 2 பெண் பிள்ளைகள் பிறந்தார்கள். 2 பெண் பிள்ளைகள் என்றால் சொன்னால் என்ன அர்த்தம்? பெண் என்றால பலவீனத்தின் பாண்டம் என்று அர்த்தம். பலவீனத்தின் தகப்பனாய் மாறி போய் கொண்டே இருக்கிறான். ஆண்டவர் ஒரு மனுஷனை ஜெபிக்க வைக்கிறார். இவன் வெளியே வந்துருவான்னு போராடுறான். ஆனாலும் உணர்வு இல்லை. என்னை அடித்தார்கள், எனக்கு சொரணை இல்லை. என்னை அறைந்தார்கள், எனக்கு நோகவில்லை. சொரணை இல்லாம போய்கிட்டே இருக்கிறது ஒரு மனிதனுக்கு. ஒரு மனுஷன் கண்களை ஏறெடுத்து பார்த்துட்டே இருக்கிறான். இன்னொரு மனுஷனை கண்களை ஏறெடுத்து பார்க்க வைக்க கர்த்தர் பிரயாசப்படுறார். யுத்தத்தை கொடுக்கிறார். ஒரு மனுஷனை ஜெபிக்க வைக்கிறார். பலவீனத்தின் தகப்பனா மாறுறான். திருப்பியும் சொரணை இல்லை. மலைக்கு ஓடி போங்கிறான். அப்பையும் சொரணை இல்லை. ஊருக்கு தான் ஓடி போறான். திருப்பி ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். சொரணை இல்லை. நீங்க வேதத்தை வாசித்து பாருங்க. லோத்து மனைவி உப்பு தூணாயிட்டா. அப்பையும் உனக்கு சொரணை இல்லை. மலைகளில போய் குடியிருந்தான்.
திரும்பியும் பாருங்க, அங்க 2 பெண் பிள்ளைகள் அவனோடு குடித்து வெறித்து உபச்சாரம் பண்ணி சந்ததி மோவாப்பும் அம்மோனும் பிறந்தான். அப்பையும் அவனுக்கு சொரணம் இல்லை. பலவீனத்தின் தகப்பன், சாபத்தின் தகப்பனா மாறிட்டான். உபாகமம் 23:2-3 வசனத்தை பாருங்க. அம்மோன் புத்திரர்களும் மோவா புத்திரர்களும் 10ஆம் தலைமுறை வரைக்கும் தேவனுடைய சமூகத்திற்குள் ஆலயத்திற்குள்ள நுழையவே கூடாது. 10ஆம் தலைமுறைன்னு என்ன? 10 தலைமுறை, ஒரு தலைமுறைக்கு 40 வருஷம், 10 தலைமுறை 400 வருஷம் சபைக்குள்ளேயே அம்மோனும் மோவாபியரும் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய சாபத்தின் தகப்பனா லோத்து மாறி போனான். ஏன்? ஆண்டவர் சிச்சித்தார், அடித்தார், யுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார், ஜெபிக்கிறவனை நிறுத்தினார், திரும்பி பாதுகாத்தார். சொரணல்ல. பலவீனத்தின் தகப்பனா மாறினான். சொரணல்ல. குடித்தான். சொரணல்ல. பெண்களோட விபச்சாரம் பண்ணினான். தன் சொந்த பிள்ளைகளோட பாவம் பண்ணினான். சொரணல்ல. சாபத்தின் தகப்பனா மாறி போனான். சொரணல்ல. கடைசி வரைக்கும் சொர்ணமில்லா, சொரணம் இல்லாத ஒரு சந்ததியின் தகப்பனாவே மாறிட்டான். ஆபிரகாம், கடைசியா சொல்றேன், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது, இதோ பின்னாக புதரிலே கொம்புகள் சிக்கிக் கொண்டிருக்கிற ஒரு ஆட்டுக்கடாவை கண்டு அந்த ஆட்டுக்கடாவை பிடித்து ஈசாக்குக்காக பலியிட்டான். கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஆட்டுக்கடா. 4-7 வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் பல மலையில ஏறி போறான். ஈசாக்கு நெருப்பு, கட்ட, கத்தி. ஈசா கேட்கிறான், பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கப்பா? ஆபிரகாம் சொல்றான், பலிக்கான ஆட்டுக்குட்டிய கத்தர் பார்த்துக்குவா, கத்தர் பார்த்துக்குவா. குட்டியை எதிர்பார்த்து வந்தவனுக்கு பின்னாக புதர். வரும் நாட்களின் ஆசீர்வாதத்தை சொல்றாரு. கொம்புகள் சிக்கி கொண்டிருக்கிற ஆட்டுக்கடா, ஆட்டுக்கடா. ஆபிரகாமே, ஆபிரகாமே, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியா இப்பொழுது அறிந்திருக்கிற நீ எனக்கு பயந்து நடக்கிற. நீங்க ஆதியாகமம் 22:2 பாருங்களேன். ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பேசும்போது சொல்றாரு, உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் ஏகசுதன், நீ உன் ஏகசுதன் நேசகுமாரன். 22:12 பாருங்க. உன் புத்திரன், உன் ஏகசுதன். ஒரு வார்த்தை மிஸ்ஸிங். என்ன வார்த்தை? நேசகுமாரன் என்கிற ஒரு வார்த்தை மிஸ்ஸிங். 22:2 சொல்றார், உன் புத்திரன் ஏகசுதன் நேசகுமாரன். ஒழுங்காதான் போயிட்டு இருக்க ஆபிரகாம். ஆனா இப்போ உன் நேசம் ஈசாக்கு வந்ததுல இருந்து, ஆரம்பத்துல பல்ல காட்டின உன் வீட்டுக்காரி பல்ல காட்டினா, இப்ப இவன் வந்ததுல இருந்து அவனையே பார்த்து பல்ல காட்டிக்கிட்டே இருக்கிற. என்ன கொஞ்சம் மறந்து போய்கிட்டு இருக்கப்பா. உன் கண்களை யாரெடுத்து பார்க்க வைக்கிறதற்கு ஆண்டவர் சில நேரம் உங்ககிட்ட இருந்து நேசமான சில காரியத்தை பலிபீடத்துல கொண்டு வந்து வைப்பா. குத்தி காப்பிக்கிறார் பார்த்தீங்களா ஏசப்பா? பிதாவை பார்த்தீங்களா? அவர் கொடுக்கிற ஸ்தானத்தை நீங்க வேற யாருக்கு கொடுத்தாலும் நம்ம அப்பா மாதிரி பொறாமப்படுறது உலகத்துல யாரும் இருக்க மாட்டார். குத்துறார் பாருங்க, உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் குத்தி விடுறாரு. ஆனா பலிபீடத்தில் ஆபிரகாம் கையையும் காலையும் கட்டி ஈசாக்க வச்ச உடனே இப்ப சொல்ற, உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் உன் நேசத்தை எல்லாம் என் மீது வைத்தபடியா இப்பொழுது அறிகிறேன், நீ எனக்கு பயந்து நடக்கிறவன். உனக்கு ஆட்டுக்குட்டி அல்ல, ஆட்டுக்கடாவை கர்த்தர் தரப்போகிறார். கண்களை எடுத்துப்பா. இந்த சபை ஆட்டுக்குட்டி. சபையை நீ ஆட்டுக்கடாவை பார்க்க போற. இந்த சபை இந்த அளவு ஆட்டுக்குட்டி, நீ கெடாவை பார்க்க போகிற. பலிபீடத்துல வைக்க வேண்டியதை நீங்க இன்றைக்கு இரவு வைப்பீர்களானா, நீங்கள் எதிர்பார்க்கிறதற்கு மேலாக, நினைப்பதற்கு மேலாக, வேண்டிக் கொள்ளுகிறதற்கு மேலாக தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதம் கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இருதயத்தில் தோன்றவில்லை. உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் நிர்ணயம் பண்ணினதை கண்டதும் கேட்டதும் உணர்ந்ததும் இல்லை. எஸ்ஐயா 64:4 கொரிந்தியர் 2:9. இன்றைக்கு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு ஆட்டுக்குட்டி அல்ல, கெடா, கெடா. உனக்கு கெடாவை தர போகிறார். சபையே நீ கெடாவை பார்க்க போற.
ஆமென். ஹல்லேலூயா. எது ரொம்ப பிடிக்குதோ அதை தான் கர்த்தர் பலிபீடத்து கொண்டு வருவார். எதை நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்க அதை தான் கர்த்தர் பலிபீடத்து கொண்டு வருவார். நீங்க வச்சிட்டீங்கன்னா குட்டி இல்ல கடா. ஊழியக்காரர் நாங்கெல்லாம் வெறுத்து தான் ஊழியம் செய்யறோம். வெறுக்க ஊழியம் செய்யறோம். வெறுத்து சரீரத்தை ஆவி ஆத்துமா எல்லாத்தையும் வெறுத்து ஊழியம் செய்யறோம். அனுதினமும் சாகிறேன் என்று பவுல் சொன்னது போல அனுதினமும் சாகிறோம். அனுதினமும் சிலுவை சுமக்கிறோம். அனுதினமும் தேவ சமூகத்தில் போராடுகிறோம், ஜெபிக்கிறோம். சிலது பிடிக்குது, ஆனா சிலதை வைக்கிறோம். யாக்கோபுக்கு ராகேல தான் பிடிக்கும், லேயால பிடிக்காது. கூச்ச பார்வைக்காரிய பிடிக்காது. ஆனா பிடிக்காத லேயால கல்யாணம் முடிச்சதுன்னா பிடிக்காதவளோடு சேர்ந்த போது பிடித்த யூதா வெளிவருவான். யூதா மூலியமா இயேசு வெளிவருவான். பிடிக்காத சில காரியத்தை செய்வோம். பிடிச்சதை செய்யும் போது வெளிப்படுகிற எழுப்புதலை காட்டிலும் சில பிடிக்காத காரியங்களை செய்ய நம்மை அர்ப்பணிக்கும் போது வெளிப்படுகிறது யூதாவா இருக்கும், வெளிப்படுகிறது மகிமையா இருக்கும், வெளிப்படுகிறது எழுப்புதலா இருக்கும். சில நேரம் ஊழியத்தில் நாங்க சில பிடிக்காததான் செய்யறோம், ஆனா ஏசப்பாவுக்காக பிடிச்சு செய்யறோம். என் ஆண்டவர் அதை இன்னும் விரும்புகிறாரு. அவர் இருதய துடிப்பு அப்படி இருக்குதே என்கிறதற்காக செய்கிறோம். பலிபீடத்துல வைக்க தான் எங்களுக்கு ஒண்ணு தெரியுது, நாங்க குட்டி அல்ல கெடாவை எங்க ஊழியம் பார்க்க போகிறது என்கிற ஒரு பெரிய நிச்சயம். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் கெடாவை தரப்போறா. அன்னையில இருந்து வாங்கினேன் கையில. இன்னைக்கு ஏசப்பாவுக்காக சந்தோஷமா வாங்கி ஊழியத்துக்கு கர்த்தருக்கு ஊழியத்துக்கு செலவு பண்றேன். அல்லேலூயா. ஆமென். என் கம்பெனில இருந்து நான் வாங்குறதை நிறுத்திட்டேன். என் ஆண்டவர் நடத்துறாரு. அப்படி இவ்வளவு நாள் நான் கம்பெனில இருந்து எடுத்து செலவு பண்ணேன். மாசம் 1 லட்சம் எடுத்து செலவு பண்ணிடுவேன். இப்ப ஆண்டவர் நோ, நீ சம்பாதிக்கிறேன்னு செலவு பண்றியோ என்னையே பாருன்ட்டாரு. என்ன எல்லாத்துக்கும் என்ன பாரு, உடைச்சாரா, கெத்தெல்லாம் உடைஞ்சதா, உடைக்க பிடிக்கல. ஆனாலும் இப்ப ஆசையா வாங்குறேன். ஏசப்பாட்ட இன்பமா கேட்டு கொடுங்கப்பா, நான் உங்க ராஜ்யத்துக்காக விதைப்பேன், உமக்காக ஓடுவேன், உமக்காக ஊழியம் செய்வேன். என் பார்வை மாறியது. பலிபீடத்துல வச்சிங்கன்னா குட்டி இல்ல கெடாவை கத்த தருவா. எல்லாரும் எழுந்திருப்போம். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடினா மகிழ்ந்துருவே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் வாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். மோசே அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம். எகிப்தின் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம். தேவ ஜனத்தோடு பாட அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். உலகத்தை அற்பமா பார்த்தான். 40 வருஷம் பார்த்த எகிப்த சீ அப்படின்னு தூக்கி போட்டு போனான் பாருங்க. பிலிப்பியர் 3:7-8 வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் கருதுகிறேன் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. பவுல் பார்த்த மேன்மை 8ஆம் நாளில் விருத்த சேதனம், எபிரேயர் பிறந்த எபிரேயர், படிப்பு, சொத்து, ஸ்தானம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு கர்த்தரை பார்த்தான். அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது, இயேசு பரலோகத்தின் மேன்மை விட்டு பூமிக்கு சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே அடிமையாக்கி வெறுமையின் ரூபம் எடுத்து எனக்காக தாழ்த்தினார். நமக்கு பூமி உலகம், அவருக்கு பரலோகம் தான் உலகம். அவர் அதையே விட்டுட்டு உங்களுக்காக எனக்காக இங்க வந்துட்டார்னா
எனக்கு அது கூட வேண்டாம், என் ஜனத்துக்காக நான் எதற்கும் இறங்கி வருவேன்னு அவர் இறங்கி வருவாரானா? நீங்களும் நானும் எப்படி உலகத்தை பார்க்கிறோம்? உங்க பார்வை என் பார்வை இன்னைக்கு எப்படி இருக்கிறது? உலகத்தை பார்க்கிறது. உலகம் உங்களுக்கு ஏதேனும் போல இருக்கா? எகிப்த போல இருக்கா? எபிரேயர் 11:16 பாருங்க. Hebrew chapter 11:16. உங்கள் பிதாக்கள் அவர்கள் விட்டு வந்த தேசத்துக்கு போக காலமும் நேரமும் சமயம் கிடைத்திருந்தால் அவர்கள் போயிருப்பார்கள். ஆனால் அவர்கள் அதை அல்ல, அதிலும் மேலான பரமதேசத்தையே அவர்கள் நாடினபடினாலதான் அவர்களுடைய தேவன் என்று சொல்லுகிறதற்கு அவர் வெட்கப்படல. யாரை பார்த்து ஆண்டவர் வெட்கப்பட மாட்டார் தெரியுமா? உலகத்தை சீ அப்படின்னு நினைப்பான் பாருங்க, அவனை பார்த்து தான் சொல்லுவார், இவன் என்னுடைய மகன், நான் அவனுடைய தேவன். வந்து போன மிஷனரி எல்லாம் தங்க சொத்தை வச்சாங்க, இன்னைக்கு சொபிஸ்டிகேட்டட் லைஃப் வாழ்ந்தாங்க. கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு நல்ல ஏசியில உட்காந்துக்கிட்டு சொபிஸ்டிகேட்டட் லைஃபா வாழ்ந்தாங்க. பணத்தை கொண்டு வந்து வியாதி, சாப்பாடு ஒத்துக்கல. ஒரிசாவுக்கு போயிருந்தேன், கிரகாம் ஸ்டெயின் வீட்டுக்கு போயிருந்தேன். சிம்பிள் ஹவுஸ், சிம்பிள் பெட், சிம்பிள் காட், சிம்பிள் லைஃப். ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்த ஒரு தேவ மனிதன் தன் பிள்ளைகளோடு வேன்ல இருக்கும்போது அண்ணனே பெட்ரோலை ஊத்தி எரித்து அவர் வெளியே வரும்போது வெளியே வரவிடாம கடப்பாறைய வச்சே அவரை குத்தி இருக்கிறாங்க. இதெல்லாம் சொபிஸ்டிகேட்டட் லைஃபா? கரையோங்க, கரையும் கரையும் கரையும். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் இன்னைக்கு உலகத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை உலகத்தை காட்டி காட்டி நீ கரிய பெரிய கார் வைக்கணும், பெரிய வீடு வச்சிருக்கணும், நீ பெரிய நல்லா வாழுங்க, ஒண்ணும் இல்லை, எனக்கு அதை விட நான் இங்க இருக்க போறவன் அல்ல என்கிற எண்ணத்தோடு வாழுகிற ஒரு கூட்டத்தை தான் இந்த கடைசி கால எழுப்புதல்ல கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த திருச்சபையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். Change your vision. பார்வை எகிப்தா, சோதம் குமாரவா, லோத்துவை சிரிச்சித்து கடைசி வரைக்கும் ஸ்வரணையே இல்லாம போயிட்டேப்பா. பல பேருக்கு ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு பல ஊழியக்காரனுக்கு சொரணம் இல்லாம போயிட்டு, சொரணை இல்ல, கர்த்தர் பல காரியத்தை பேசுறாரு சொரணை இல்லாம. ஆசீர்வாத உபதேசம், கிரேஸ் டீச்சிங்னு சொரணை இல்லாம பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான். அது அல்ல, அதிலும் மேலான பரமதேசத்தை நாடினான். கைகளை உயர்த்தி பேசுங்க. நான் உலகத்தை பார்த்து உலகத்துக்கு பின்னாடி ஓடுறேன். ஒரு கூட்டமா நான் வாழ விரும்பல. ஆபிரகாம போல நான் கண்களை ஏறெடுக்க போறேன். சபையில என் கண்களை ஏறெடுப்பேன், கண்டடத்துல ஏறெடுக்க மாட்டேன். எனக்கு பிடித்தது, நேசிக்கிறது, பிரியமானதை பலிபீடத்துல வச்சுட்டு கண்களை ஏறெடுத்து பார்ப்பேன். என் உபத்திரவம், பாடுகள், போராட்டத்தின் மத்தியில கண்களை ஏறெடுத்து பார்ப்பேன். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்ப்பேன். சோதோமின் அக்கிரமத்தை வெறுத்து கண்களை ஏறெடுத்து பார்ப்பேன். என்னாகமம் 32ஆம் அதிகாரத்துல ரூபனையும் குறித்தும் காத்த குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ரூபனும் காத்தும் இன்னும் ஒரு அரைக்கோத்திரம், 2.5 கோத்திரம், அவர்கள் யோர்தானை கடந்து கோசே நாட்டுக்கு, இவருங்க யோர்தானை கடந்து கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு மீதி இருக்கிற எல்லா கோத்திரத்துக்காக யுத்தம் பண்ணி அழகா போனாங்க. எல்லாம் போகிறதுக்கு உறுதுணை செஞ்சாங்க. ஆனா ரூபனும் காத்து மட்டும் யோர்தானை கடந்து யுத்தம் பண்ணிட்டு திரும்பி யோர்தானை கடந்து திரும்பி ஆடு மாடுகளுக்கு நல்ல தேசம் என்று கண்டு கானானை விட்டுட்டான். எது? பிசினஸ்க்காக, ஆட்டு மாட்டுக்காக, பைனான்ஸுக்காக வாக்கு தத்தத்தை விட்டுட்டு, நீங்க பைபிளை வாசித்தா தெரியும். என்னாகும் 32 நினைக்கிறேன். ஆடு மாடுகள் வசிக்கிறதற்கு நல்ல தேசம் என்று கண்டு அவர்கள் கானானுக்கு போகாமல், கானானுக்கு போகிறதுக்கு யுத்தம் பண்ணி எல்லாரையும் அனுப்பிவிட்டான். ஆனா அவன் போல. நம்ம பல பேரை ஜெபம் பண்ணி அனுப்பிட்டு இருக்கோம்.
ஆனா இங்கன்னு பார்த்துட்டு நம்ம போகாம போயிடக்கூடாது. போதிக்கிற நான் ஆகாதவன் என்று தள்ளாதபடிக்கு கர்த்தர்ட்ட எப்படியாவது பேர், எப்படியாவது கைகளை உயர்த்தி நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.